ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா? லேக் எதுவும் இருக்கா? இல்லல்ல. லேக். ஓகே. இன்னைக்கு 100 டே டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 15 ஓட சிலபஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். பாட்னில இட் வாஸ் ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன் அண்ட் ஜூவாலஜில எவல்யூஷன். ஓகே. ரொம்ப சிம்பிளான சாப்டர்ஸ். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் எனிவேர் பிட்வீன் 1 to 2 கொஸ்டின்ஸ். ஓகே. 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். 1 or 2 கொஸ்டின்ஸ். ஓகே. ரொம்ப சிம்பிளான சாப்டர் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் சாப்டர்ஸ் வந்து கேட்க போறது எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து, எஸ்பெஷலி எக்ஸாம்பிள்ஸ் அண்டர் ஈச் டைப் ஆஃப் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே. அங்கிருந்து படிக்க ஆரம்பிக்கணும் நீங்க. ஃபாலோட் பை உங்களோட growth curves, லாஜிஸ்டிக் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் growth curve. கர்வ்ஸ்ல யூஸ் பண்ற டெர்மினாலஜிஸோட மீனிங் என்ன, என்ன டெனோட் பண்ணுது, ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட், எஸ்பெஷலி எஸ்பெஷலி எக்ஸாம்பிள்ஸ் அண்டர் ஈச் டைப் ஆஃப் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நிறையா ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்கப்புறம் growth curves அண்ட் தென் யுவர் பாப்புலேஷன் attributes அண்ட் பாப்புலேஷன் growth. ஓகே. ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் லைக் எக்காலஜி யாரு கொண்டு வந்தது? ஏர்னஸ்ட் ஹேக்கல் 1869ல த வேர்ட் எக்காலஜியை வந்து கொடுத்தாரு. ஜெர்மன் பயாலஜிஸ்ட் ஏர்னஸ்ட் ஹேக்கல். ஓகே. அடுத்து ராம்தேவ் மிஸ்ரா, ப்ரொஃபஸர் ராம்தேவ் மிஸ்ரா இஸ் நோன் அஸ் அ ஃபாதர் ஆஃப் எக்காலஜி இன் இந்தியா. ஸோ இதெல்லாம் சில பேசிக்கான டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்ப்போம். லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா என்னது? விச் இஸ் த ஃபங்க்ஷனல் யூனிட், எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அண்ட் அது வந்து நம்ம அடுத்தடுத்த லெவல்ஸ்ல வந்து வாட் டேர்ம் ஆர் வி யூசிங். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கனிசம்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இக்காலஜியோட த பேசிக் யூனிட் ஆர் த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அன் எக்காலஜி இஸ் அன் ஆர்கனிசம். ஓகே. அங்கிருந்து எல்லாம் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஆர்கனிசம்க்கு அடுத்த லெவல்ல வந்து you have population. Multiple organisms make a population and multiple such populations of different species like plants, animals, fungi, everything together will form a biological community. Okay. So biological community ல எப்படி இருக்கும்? ஒரு ecosystem கடியில there will be multiple biological communities. Okay. So a ecosystem is made up of biological communities. So ecosystem na என்னது? The biological communities plus the environment in which it is living. That collectively is known as an ecosystem. Okay. Ecosystem க்கும் biological community க்கும் வித்தியாசம் தெரிஞ்சா? Ecosystem is not just a group of people. It includes the whole landscape where the people are living. Okay. So அதெல்லாம் include பண்ணது தான் வந்து biological community, ecosystem. Okay. Ecosystem. So multiple ecosystems will make a biome. Okay. Biome is like a major vegetation type. For example, Amazon rainforests, உங்களோட Thar desert, these are all biomes. Okay. Okay. அடுத்து வந்து population attributes பத்தி பார்ப்போம். Population first attribute வந்து birth rate and death rate. So birth and death rate எப்படி நம்ம calculate பண்ணுவோம்? இப்போ முந்தின வருஷத்துல வந்து இப்போ கரண்டா போன வருஷம் வந்து பாப்புலேஷன் வந்து 20 இருந்துச்சு. இந்த வருஷம் 28 ஆயிருச்சு. அப்படின்னா என்ன ஆகும்? இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் members, increase in the population by total number of members in the previous year into 100. Will give you the into 100 percentage avena into 100 illati it is just by the total number of members in the previous year. Okay. For example, போன வருஷம் வந்து we had around 100 members. ஓகே. இந்த வருஷம் வந்து 120 members ஆயிருக்கு. அப்படின்னா 20 by 100, 20 by 120 கிடையாது, 20 by 100. நம்ம வந்து இப்போ காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணோம்னா ப்ராஃபிட்டையோ லாஸையோ வந்து எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தானே கால்குலேட் பண்ணுவோம். செல்லிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண மாட்டோம் இல்லையா? ப்ராஃபிட்டையோ லாஸையோ. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எவ்வளோ இன்க்ரீஸோ இல்லை எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கும்ன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம்.
அடுத்து வந்து செக்ஸ் ரேஷியோ ரொம்ப ஈஸி. ஆஸ் த டேர்ம் சஜஸ்ட், நம்பர் ஆஃப் மேல் இஸ் டு நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ், அதை ஒரு ரேஷியோவாக நம்ம போடுறோம். ஓகே. அடுத்து வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டியை வந்து நிறைய ஃபேக்டர்ஸில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து டோட்டல் நம்பர், இண்டிவிஜுவலாக கவுண்ட் பண்ணி எத்தனை பேர் இருக்கும், டோட்டல் நம்பர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அந்த விதத்தில் பண்ணலாம். இல்லாட்டி இன்டைரக்டாக சில மெத்தட்ஸ் இருக்குது. எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட இப்போ நம்ம டைகர் சென்சஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ டைகர் சென்சஸில் என்ன பண்ணுறாங்க, போய் ஒன்று ஒன்றா டைகர்ஸை கவுண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, ஃபீக்கல் பெல்லட்ஸு, பக்மார்க்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு எஸ்டிமேட் போடுவாங்க. ஓகே, இவ்வளோ டைகர்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டில் இவ்வளோ டைகர்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் போடுவாங்க. போய் ஒன்று ஒன்றா வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, தட் இஸ் லைக் அன் இன்டைரக்ட் மெத்தட். இன்னொன்று வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி. அதாவது ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்பீஷீஸ் divided by the total number of individuals of all species. அந்த ஸ்பீஷீஸ் ஓட நம்பர் ரிலேட்டிவ் டு த ஹோல் number, total number of organisms in that whole an area. Okay, so அதான் வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி. அடுத்து வந்து பயோமாஸ் ஆர் பர்சன்ட் கவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு கிராஸையோ இல்லை ஒரு பிளான்ட்ஸையோ நீங்கள் வந்து எண்ணணும்னா நீங்கள் போய் எண்ண முடியாது. ஒரு பிளான்ட், 2 பிளான்ட், 3 பிளான்ட்னு எண்ணிட்டு இருக்க முடியாது ஒரு கிராஸ். ஸோ அந்த நேரத்தில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கவுண்டிங் தே கோ ஃபார் பயோமாஸ் கால்குலேஷன். ஓகே, பயோமாஸ் கால்குலேஷன். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ் பயோமாஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ மோஸ்ட் அப்ராப்ரியேட் மெஷர் ஆஃப் பாப்புலேஷன். இப்போ ஏன்னா இப்போ நம்ம எண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் வந்து ரொம்ப தடியாக இருப்பாங்க, தேல் பி கன்சியூமிங் ரிசோர்ஸஸ் ஆஃப் 2 or more people. இன்னொரு ஆள் ரொம்ப சின்னதாக குட்டியாக இருப்பாங்க, தின்னாக இருப்பாங்க, அவங்க வந்து ஹீல் பி கன்சியூமிங் ரிசோர்ஸஸ் ஒன்லி 1 person or half a person. இல்லையா? ஸோ ஒருத்தவங்களோட கன்சம்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் இஸ் நாட் அ வெரி அக்யூரேட் நம்பர் இல்லையா ஆஃப் கால்குலேஷன் ஆஃப். ஸோ அதனால பயோமாஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ மோஸ்ட் அப்ராப்ரியேட் மெஷர் ஆஃப் பாப்புலேஷன். அதே நீங்கள் நம்பரில் கவுண்ட் பண்ணவும் சில பேர் குழந்தைங்களா இருப்பாங்க, சில பேர் அடல்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர் when you're counting based on number. So biomass is considered as the most appropriate measure of population density. ஓகே, அடுத்தது வந்து ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். பாப்புலேஷன் டென்சிட்டிக்கு அப்புறம் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம 3ஆக பிரிக்கிறோம். என்னென்ன? போஸ்ட் ரீப்ரடக்டிவ் ஏஜ், ரீப்ரடக்டிவ் ஏஜ் அண்ட் ப்ரீ ரீப்ரடக்டிவ் ஏஜ். ரீப்ரடக்டிவ் ஏஜ்னா என்னது? ஆஃப்டர் பியூபர்ட்டி, ஒன்ஸ் என்ன சொல்றது, கெமீட் ஃபார்மேஷன் ஸ்டார்ட்ஸ் அக்கரிங். ஸோ தட் இஸ் த ரீப்ரடக்டிவ் ஃபேஸ். போஸ்ட் ரீப்ரடக்டிவ் ஃபேஸ்னா என்னது? ஒன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபீமேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா they'll stop menstruating after a point இல்லையா? ஸோ தட் இஸ் த போஸ்ட் பேசிக்லி ஓல்ட் பீப்புள். ஓகே, ஓல்ட் ஏஜ். ஸோ அதை வந்து அந்த கேட்டகரியில் 3ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து 3 டைப் ஆஃப் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. என்னென்ன? எக்ஸ்பேண்டிங், ஸ்டேபிள் அண்ட் டிக்ளைனிங். ஒரு பாப்புலேஷன் வந்து ஸ்டெடியாக வளருதா, ஸ்டேபிளாக இருக்கா, இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு கால்குலேட் பண்ண. இப்போ எக்ஸ்பேண்டிங்ல பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலராக இருக்கு பிரமிடு. ஏன் வந்து ப்ரீ ரீப்ரடக்டிவ் ஜாஸ்தியாக இருக்கு? ப்ரீ ரீப்ரடக்டிவ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எப்படி பாப்புலேஷன் எக்ஸ்பேண்டிங் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம். நீங்க வந்து இந்த போஸ்ட் ரீப்ரடக்டிவ் வந்து ஜெனரேஷன் 1, ரீப்ரடக்டிவ் ஜெனரேஷன் 2, ப்ரீ ரீப்ரடக்டிவ் ஜெனரேஷன் 3ன்னு அடுத்தடுத்த ஜெனரேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, ப்ரீ ரீப்ரடக்டிவ் ஜெனரேஷன் 3ல வந்து நம்பர் ஸ்லோவா ஜெனரேஷன் போக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் இல்லையா? ஏஜ் அண்ட் ஸோ அடுத்து வந்து பெல் ஷேப்டு. இந்த இடத்துல வந்து த ப்ரீ ரிப்ரடக்டிவ் அண்ட் ரிப்ரடக்டிவ் ஆல்மோஸ்ட் சேம், நாட் பீங் நாட் இன்க்ரீசிங். பாப்புலேஷன் ஸ்டேபிளாக இருக்கு. டிக்ளைனிங்கில் பார்த்தீங்கன்னா ரீப்ரடக்டிவை விட ப்ரீ ரீப்ரடக்டிவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. யூஸ்வலி வந்து சில பேர் இப்போ நவடேஸ் வந்து இப்போ அது ஒரு இதாகிருச்சுல, நிறைய பேர் வந்து குழந்தையே பெற்றுக்க வேணாம் அப்படின்னு நிறைய பேருக்கு மைண்ட் செட் வர ஆரம்பிச்சு. முன்னாடி வந்து இட் வாஸ் அ நார்ம் தட் வி ஹாவ் டு பெகெட் சில்ட்ரன். இப்போ அது அப்படி கிடையாது. இப்போ எல்லாரும் வந்து தேர் லைக் தே வாண்ட் ஃபோக்கஸ் ஆன் தெம்செல்ஸ். அதனால நிறைய பேர் வந்து குழந்தைங்க பெற்றுக்கிறது. ஸோ இதனால என்ன ஆகும்? இதனாலே வந்து நிறைய கண்ட்ரீஸ் ஆர் ஃபேஸிங் கிரைசிஸ். ஓகே, ஏன்னா அவங்களோட பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மியாகுது. ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஏர்ன் ஷேப்பில் வந்து யூ ஹேவ் அன் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வேர் த ரீப்ரடக்டிவ் பீப்புள் ஆர் மோர் இன் நம்பர் கம்பேர்ட் டு த ப்ரீ ரீப்ரடக்டிவ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த ஹம் தோ ஹமாரா தோன்லாம் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட்ல என்ன வாட் ஆர் தே ட்ரைங் டு எம்பசைஸ்? அ ஸ்டேபிள் கம்யூனிட்டி. ஓகே, அ ஸ்டேபிள் கம்யூனிட்டி வேர் த ரீப்ரடக்டிவ் and the pre-reproductive are equal, almost equal.
ஏன் ஏன்னா அப்பா அம்மா 2 பேர், பிள்ளைங்க 2 பேர். ஸோ அந்த நம்பர் வந்து அப்படியே பேலன்ஸ் ஆகி போகுது இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு அச்சீவ் ஸ்டேபிள் கம்யூனிட்டி. ஓகே, அடுத்து வந்து பாப்புலேஷன் growth. ஸோ 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. என்னென்ன? நட்டாலிட்டி, மார்டாலிட்டி, இமிகிரேஷன் அண்ட் எமிகிரேஷன். நட்டாலிட்டினா என்னது? பர்த்ஸ். ஸோ பாப்புலேஷன் பர்த்ஸ்னால பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். இமிகிரேஷனால இன்க்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, மார்டாலிட்டி டெத் இல்ல எமிகிரேஷன் அப்போ டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நான் பாப்புலேஷன் growth வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஸோ அட் அ பாயிண்ட் n வந்து பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் அட் அ டைம் t ஒரு நம்பர் இருக்கும். ஆஃப்டர் அ பர்டிகுலர் டைம், ஆஃப்டர் 1 இயர், சே 1 இயர். ஸோ n t plus 1 is equal to nt. அதாவது அந்த வருஷம் எவ்வளோ பாப்புலேஷன் இருந்துச்சோ இன்டூ b plus i minus d plus e. This is the population growth. ஸோ ஒரு டேர்ம்ஸோட மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுது? n is the population density. n t னா என்னது? population density at a particular time t. n t plus 1 னா அந்த particular time t plus 1 year இல்ல whatever the time frame வந்து whatever it is. Okay, birth, immigration, death, emigration terminologies ஓட மீனிங் தெரிஞ்சு. ஓகே, இப்போ growth curvesக்கு போவோம். ரெண்டே growth curves தான். ஒன்னு வந்து லாஜிஸ்டிக் growth curve. லாஜிஸ்டிக்ல வந்து என்ன பேசிக்கலி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லிமிட் இருக்கு. எனி ஈகோசிஸ்டம் ஆர் எனி என்வாயன்மெண்ட்க்கு வந்து ஒரு கேரியிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு. கேரியிங் கெப்பாசிட்டினா அமௌண்ட் ஆஃப் ரீசோர்சஸ் இட் கேன் கிவ். ரீசோர்சஸ்னா இட் டஸ் நாட் ஒன்லி இன்க்ளூட் ஃபுட். இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அதர் திங்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ், ஏரியா இட் கேன் அக்கோமடேட். இப்போ வந்து ஒரு இடத்துல ரீசோர்சஸ் அன்லிமிட்டடாக இருந்தாலும் இடம் வந்து கம்மியாக தான் இருக்கு. 5 கிலோமீட்டர்ஸ் ஸ்கொயர் இடம் மட்டும்தான் இருக்குன்னா, அப்போ அதில் வெறும் செட்டாக ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் தான் இங்கே வாழ முடியும். ஸோ ஏரியா இஸ் ஆல்சோ மேஜர் ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து கேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்ஸிமம் அப் டு விச் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் தட் என்வாயன்மெண்ட் கேன் சஃபைஸ். ஓகே, இட் கேன் சாட்டிஸ்ஃபை. அதுக்கு மேலே போச்சுன்னா பாப்புலேஷன் வந்து வில் கோ வாப்லிங். அதாவது டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அந்த கேரியிங் கெப்பாசிட்டியை சுற்றியே வரும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் லாஜிஸ்டிக் கர்வ். இது வந்து ரொம்ப காமனான ஒரு கர்வ். நம்ம எனி க்ரோத் பேட்டர்னில் நம்ம இந்த கர்வை பார்த்துருப்போம், எஸ் ஷேப் கர்வ். ஸோ வித் டைம் டி அண்ட் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அண்ட் தேர் இஸ் a லிமிட் தட் கே இஸ் நோன் as a கேரியிங் கெப்பாசிட்டி. அதை ரீச் பண்ணதுக்கப்புறம் இட் கோஸ் வாப்லிங். பாப்புலேஷன் கோஸ் அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி. பட் இல் பி அரவுண்ட் தட் பர்டிகுலர். ஸோ இதுக்கு வந்து கர்வ் எப்படி இருக்கும்? சேஞ்ச் இன் பாப்புலேஷன் எப்படி இருக்கும்? dn by dt. பாப்புலேஷன் டென்சிட்டி, சேஞ்ச் இன் பாப்புலேஷன் டென்சிட்டி dn by dt is equal to r into, இந்த இடத்துல r வந்து இஸ் a constant. It is an intrinsic rate of increase. Okay, r is a constant intrinsic rate of natural increase. n at a particular time t into 1 minus n by k. Okay, இங்க வந்து k நம்ம வந்து ஃபேக்டர் பண்றதுனால. இப்போ அடுத்த கர்வ்ல பாத்தீங்கன்னா, எக்ஸ்போனென்ஷியல் கர்வ்ல பாத்தீங்கன்னா there is no carrying capacity, unlimited growth. ஸோ அன்லிமிட்டெட் growth அப்போ கர்வ் எப்படி இருக்கும்? ஜே ஷேப்டு கர்வா இருக்கும். இந்த இடத்துல ஃபார்முலா எப்படி ஆயிரும்? dn by dt is r into n. k வந்து நம்ம ஃபேக்டருக்குள்ள கொண்டு வர்றது. ஸோ இட் will just become into 1. Yeah, to 1 minus n by n. இந்த இடத்துல k கிடையாது. ஸோ it's just r into n. Okay, so exponential growth curveல என்ன ஆகுது? resources in the habitat are unlimited. ஸோ அன்லிமிட்டடாக இருக்கும்போது each species has the potential to grow, potential to realize its innate potential, அதாவது grow to its maximum number. Okay, அந்த டைம்ல J shaped curve இருக்கு. ஸோ ஓகே, இதுல வந்து இந்த 1 2 இந்த மாதிரி கொடுக்கலாம் உங்க கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ இந்த கர்வ்ஸ்ல வந்து 1 and 2ன்னு போட்டு 1 and 2 கர்வ்ஸ் என்ன டைப் ஆஃப் கர்வை டெனோட் பண்ணுது, இல்ல இந்த 1 and 2ஓட என்ன சொல்றது ஃபார்முலா என்னவா இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ 2ல வந்து யூ வில் ஹேவ் டு ஃபேக்டர் இன் கே ஆல்சோ. ஓகே, ஓகே, அடுத்து வந்து the most important part of this chapter which is population interactions. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டேபிள் மாதிரி போட்டு
ஒரு பக்கம் எல்லா டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷனையும் போட்டு வாட் இஸ் கெய்னிங், வாட் இஸ் லூசிங், இஸ் ஒன் பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் கெய்னிங் ஆர் லூசிங் ஆர் போத் கெய்னிங் போத் லூசிங், என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ன்றது சிம்பிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக்ஸ். இதை மறந்துட்டா முடிஞ்சு கதை. ஓகே, ஸோ யூ வில் ஹேவ் டு நோ. ஓகே, கமென்சலிசம்னா என்னது? ஒன் இஸ் கெய்னிங், ஒன் இஸ் நாட் கெய்னிங் எனிதிங், ஜீரோ. இன்னொன்று அமென்சலிசம்னா என்னது? ஒன் இஸ் நாட் கெய்னிங், ஒன் இஸ் லூசிங். ஓகே, ஸோ யூஸ்வலி பீப்புள் வந்து கமென்சலிசம் அண்ட் அமென்சலிசம்ல தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன்னா மற்றெல்லாம் கூட கொஞ்சம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்குது. பட் கமென்சலிசம் அண்ட் அமென்சலிசம்ல வந்து ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மாற்றி இது பண்ணிக்க. ஓகே, இதில் தரவாருங்க. கமென்சலிசம்ல ஒன் இஸ் கெய்னிங், அதர் இஸ் நியூட்ரல். இங்கிட்ட அமென்சலிசம்ல ஒன் இஸ் லூசிங் அண்ட் தி அதர் இஸ் நியூட்ரல். ஓகே, கமென்சலிசம் அண்ட் அமென்சலிசம் இந்த ரெண்டுல வந்து கொஞ்சம் கவனமா இருங்க படிக்கும்போது. ஓகே ஓகே, அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெடேஷனை பத்தி பார்ப்போம். ப்ரெடேஷன்ல the relationship is self explanatory. ப்ரெடேஷன் அண்ட் parasitism இந்த ரெண்டுலயுமே வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ஒன் இஸ் கெய்னிங் அண்ட் தி அதர் இஸ் லூசிங். ஓகே, ஸோ காமனான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குறோம். நம்மளோட இது டிஃப்ரெண்ட் ட்ராஃபிக் லெவல்ஸ்ல நம்ம பார்க்குறோம். ஹவு தி எனர்ஜி இஸ் பீங் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ட்ராஃபிக் லெவல் டு தி அதர். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு ஆர்கனிசம்க்கு மேலே இருக்கிற ட்ராஃபிக் லெவல்ஸ் வந்து அதுக்கு கீழே இருக்கிற ட்ராஃபிக் லெவல்ஸை கன்சியூம் பண்ணுது. கன்சியூம் பண்ணும்போது வாட் இஸ் ஹேப்பனிங்? It is acting as a conduit for energy transfer from the lower levels to the higher trophic level. Okay. Exotic species na enadhu? Exotic species. அழிய போற நிலைமையில இருக்கா? அழிய போற நிலைமையில இருக்கா எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ்? இப்போ நம்ம ஒரு ஸ்பீஷீஸை வந்து வேற ஒரு ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அந்த இடத்துல வந்து தட் இஸ் a நியூ ஸ்பீஷீஸ். ஆனால் that becomes a exotic species there. இல்லையா? because it is a foreign, it is like a foreign species over there. So that is known as an exotic species. Okay, for example இப்போ நம்ம இந்த prickly pear cactusல பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆஸ்திரேலியாவில் தான் அதோட நேட்டிவ் ஏரியா. அதை எடுத்து நம்ம அமெரிக்காவில் வந்து க்ரோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ that becomes an exotic species there in America. இல்லையா? ஸோ we are transferring it to a new environment. Yeah, where it is new. ஸோ அதான் வந்து எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சர்டன் சுச்சுவேஷன்ஸ் என்ன ஆகுது? they will become invasive and they'll start spreading fast. ஏன்? Because they will not have any natural predators in that environment. Yeah, they will not have any natural predators in that environment, in the new environment. Yeah, it will take some time for the new environment to adapt. ஸோ அதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ப்ரெடேஷன்ல. prickly pear cactus, அதே மாதிரி அண்ட் அந்த சுச்சுவேஷனை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக என்ன ரெமெடி எடுத்தாங்க? ஸோ இந்த prickly pear cactus வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காவில் க்ரோ பண்ணும்போது இட் ஸ்டார்டட் growing largely in number without control. Okay, it started occupying a lot of area. அதை எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க? by introduction of the moth called cactoblastis. இந்த moth is a predator of this particular plant. Okay, so அந்த moth introduce பண்ணி கண்ட்ரோல் பண்ணாங்க. ஓகே, நேச்சுரல் ப்ரெடேஷன் படித்தோம் இல்லையா? நேச்சுரல் ப்ரெடேஷன். ஸோ அந்த மாதிரி. ஸோ மற்ற எக்ஸாம்பிள்ஸையும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ராக்கி இன்டர்டைடல்ஸில் அந்த ஸ்டார்ஃபிஷ் பிசாஸ்டர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரெடேட்டர். ஓகே, ஸோ ப்ரெடேட்டர்ஸோட வேலை என்ன? ஹவு இஸ் ப்ரெடேஷன் பெனிஃபிட்டிங் த ஈகோசிஸ்டம்? எப்படி? இட் இஸ் கீப்பிங் த இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் லோ. ஓகே, இப்போ வந்து ப்ரெடேட்டர்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரேயோட நம்பர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ரொம்ப ஜாஸ்தியாகி தேல் பிகம் அன்கன்ட்ரோலபிள் இன் நம்பர். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதனால வந்து இன்னும் நிறைய ஸ்பீஷீஸ் வந்து பாதிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோட் இருக்கு, கோட்டோ ஷீப்போ, இப்போ இதெல்லாம் வந்து கார்னிவோர்ஸ் அடித்து சாப்பிடாம அதை கண்ட்ரோலில் வைக்காம இருந்தால் என்ன ஆகும்? கிராஸ் எல்லாத்தையும் தின்றும். வெஜிடேஷன் கவரே இல்லாமல் போயிடும். வெஜிடேஷனே தீந்துருச்சுன்னா என்ன ஆகும்? சாயில் எரோஷன், நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் அதே கிராஸ் அண்ட் அதர் இது வந்து அதர் பிளான்ட் ஸ்பீஷீஸ் ஆர் ஃபுட் ஃபார் அதர் எவ்வளோ ஹெர்பிவோர்ஸ்க்கு வந்து அது சோர்ஸ் ஆஃப் ஃபுட். ஸோ
இப்போ நம்ம ஒரு 1 or 2 herbivores வந்து நம்ம we allow them to increase in number without keeping them in check. அப்ப என்ன ஆகும்? வெஜிடேஷன் கவர் எல்லாத்தையும் தின்றும். ஓகே. ஸோ அதனால carnivores are also necessary. Predators are necessary to keep the prey in check, keep them in control, their numbers in control. Okay. So it is all a very balanced system. Everything is very balanced. ஸோ இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்குது, ப்ரெடேஷன் எஃபிஷியன்சின்னு. இப்போ ஒரு ப்ரெடேட்டர் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுனாலும் அதோட ப்ரே வந்து எக்ஸ்டென்ட் ஆயிரும். ஓகே. ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் ஃபேவரபிள். ஓகே. அண்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நம்ம வந்து பயோபெஸ்டிசைட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது certain chemicals secreted by plants பற்றி நம்ம படிச்சோம் இல்லையா, which is used as a biopesticide அப்படின்னு. So certain chemicals are there which are produced by plants which kill other pests இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட calotropis, அது என்ன பண்ணுதுன்னா it produces highly poisonous cardiac glycosides. ஓகே. ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால கோட்ஸ் அண்ட் அதர் கேட்டில் வந்து அதை அப்ரோச் பண்ணாது. ஸோ இட் இஸ் லைக் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகே. பிளான்ஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்லைன்னு கிடையாது. பிளான்ஸ் கேன் ஆல்சோ ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ். தே ஆல்சோ டெவலப் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ். ஓகே. ஓகே. அடுத்தது வந்து கமென்சலிசம். கமென்சலிசம்ல வந்து நம்ம என்னன்னு படித்தோம்? ஒன் இஸ் 0. ஓகே. ஸோ இதை மறந்துடாதீங்க. கமென்சலிசம்க்கும் அமென்சலிசம்க்கும் வித்தியாசம். ஓகே. கமென்சலிசம்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கமென்சலிசம்ல ஒன் இஸ் நாட் கெய்னிங் ஆர் லூசிங், தி அதர் இஸ் கெய்னிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமனான ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேட்டில் எக்ரெட் அண்ட் கிரேசிங் கேட்டில். ஸோ இங்கே வந்து எக்ரெட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபொராஜிங் க்ளோஸ் டு த கேட்டில். ஏன்னா எக்ரெட்ஸ் வந்து அந்த கேட்டிலோட மூவ் பண்ணும்போது இட் வில் பி ஈஸியர் ஃபார் தம் டு கேட்ச் தேர் ஓன் ஃபுட் rather than going alone. So they will remain in close association with the cattle, grazing cattle egret and grazing cattle. அதே மாதிரி epiphytes-னா என்னது? Epiphytes are growing on the trees. They are benefiting from the trees, but the tree is not being affected in any way. Okay. The epiphytes treesல வளர்றதுனால அந்த tree is not being affected in any way, but the epiphytes is greatly benefiting from the trees. Okay. ஏன்னா ட்ரீஸ்ல வளரும் போது அட் அ ஹையர் ஆல்டிடியூட் வளரும் போது என்ன ஆகும்? இல் கெட் பெட்டர் லைட் கண்டிஷன்ஸ். பெட்டர் லைட் கண்டிஷன் கிடைக்கும். அதனால தில் க்ரோ மச் பெட்டர். ஓகே. அதே மாதிரி உடி கிளைம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் யூஸ் த ட்ரீ ஆஸ் சப்போர்ட் டு க்ரோ. கிளைம்பர்ஸ் தில் யூஸ் த ட்ரீ ஆஸ் அ சப்போர்ட் டு க்ரோ. இது ட்ரீயை சப்போர்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால ட்ரீ இஸ் நாட் கோயிங் டு ஃபால் டவுன். ஓகே. ஸோ தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கமென்சலிசம். இன்னொன்று வந்து சக்கர் ஃபிஷ் அட்டாச்சஸ் டு த ஷார்க்கோட சர்ஃபேஸ். சக்கர் ஃபிஷ் வந்து ஷார்க்கோட சர்ஃபேஸில் வந்து அட்டாச் ஆகிறதுனால it will be dispersed to better, it will be dispersed to areas having better food supply. It is helping in the movement, locomotion of that particular organism. Okay. சக்கர் ஃபிஷ்ஷோட மூவ்மெண்ட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுது ஷார்க். ஸோ அதே நேரத்தில் அந்த ஃபிஷ்ஷுக்கும் வந்து ப்ரொடெக்ஷன் கிடச்சிருது மற்ற ப்ரெடேட்டர்ஸ்கிட்ட இருந்து. ஏன்னா ஷார்க் யாரும் அப்ரோச் பண்ண போகிறது இல்லை. அதே மாதிரி பார்னக்கிள்ஸ் ஆன் த பேக் ஆஃப் வேல்ஸ், அதுவும் வந்து நிறைய பெனிஃபிட் பண்ணுது. ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கமென்சலிசம். ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம்பிளை வந்து கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே. யூ மே நெவர் நோ எந்த எக்ஸாம்பிள் கேட்குறாங்கன்னு யூ மே நெவர் நோ. ஓகே. பட் மோஸ்ட்லி என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் கேட்க போகிறாங்க. ஓகே. அடுத்து வந்து காம்படிஷனில் வந்து யூ வில் ஹேவ் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அண்ட் இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்னா என்னது? within the same species. Interspecificனா within more than one species which are sharing the same food source. Okay. Usually சாப்பாடு மட்டும் இல்லை, for other conditions as well, for shelter, other things கூட interspecific competition may exist. So interspecific competition ஜெயிக்கிறது வந்து the organism or the species which has better grazing efficiency. Okay. So or feeding efficiency. So the species or any organism with better feeding efficiency will survive. Yeah, will survive. They are competing for the same resource. Yeah. So if you have a feeding efficiency, if you have better marks, then obviously you will get a better college. Yeah, அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து சில ஹைபாத்தசிஸ் ஆர் லாஸை பற்றி படிக்க போகிறோம். 2 படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று படிக்க போகிறோம்.
காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ஆர் காஸஸ் பிரின்சிபல்ல என்ன சொல்றாங்க? இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, 2 பாப்புலேஷன் இருக்கு, 2 ஸ்பீஷீஸ் இருக்கு. அதோட ஃபுட் சோர்ஸ் வந்து ரொம்ப காமனான ஒரு ஃபுட் சோர்ஸ், காமனான ஒரு நியூட்ரியன்ட் சோர்ஸ், காமனான ஒரு ஸ்பேஸ், லைட் எல்லாமே வந்து அதோட ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே காமனா இருந்துச்சு. ஒரு 2 ஸ்பீஷீஸ்க்கு வந்து காமனா இருந்துச்சு. அப்படின்னா என்ன ஆகும்னா, தேர் இஸ் a chance that and also provided that the resources are limited. Provided the resources are limited and the 2 species are competing for the same resources, which is limited, அந்த டைம்ல என்ன சொல்றாங்க, invariably one of them will go extinct. The one with a better efficiency will survive அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து Paramecium aurelia and Paramecium caudatum. ஸோ இந்த இடத்துல வந்து both are requiring the same type of resources which is limited. ஆனா உங்களோட Paramecium caudatum became extinct in the culture. ஏன்? Because the Paramecium aurelia had a better efficiency and showed proper logistic growth. Okay? It showed proper logistic growth curve. P aurelia. ஆனா P caudatum என்னாச்சு? Extinct ஆயிடுச்சு. Both are requiring the same species, I mean same resources and they are which is limited. So ஒரு environmentல அந்த ரெண்டையும் போடும்போது because of the better efficiency of P aurelia survived and showed a proper logistic growth curve, the S-shaped curve, and P caudatum என்னாச்சு? Extinct ஆயிடுச்சு. Okay. So இந்த experiment மூலியமா he proved that competitive exclusion, he proved the Gauss's he proved competitive exclusion principle. Okay. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து Abingdon tortoise in Galapagos Island. ஸோ இந்த Abingdon tortoiseக்கும் அங்க இருக்கிற கோட்ஸ்க்கும் வந்து ஃபுட் சோர்ஸ் என்னது? அந்த கிராஸ், அந்த பிளான்ட்ஸ், சேம் ஃபுட் சோர்ஸ் ரெண்டுக்குமே. ஆனா கோட்ஸை வந்து அந்த ஐலண்ட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே கோட்ஸ் ஹேவ் அ பெட்டர் கிரேசிங் எஃபிஷியன்சி கம்பேர்ட் டு டார்டாய்ஸ். அதனால என்னாச்சு? தி Abingdon tortoise almost went extinct. Yeah. Became extinct within a decade. Third example என்ன? இந்த ஹைபோதசிஸை ப்ரூவ் பண்ண தேர்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, Tribolium castanum and Tribolium confusum அப்படின்னு ரெண்டு ஃப்ளோர் பீட்டில்ஸை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு பீட்டில்ஸ்க்கும் ஃபுட் சோர்ஸ், நேச்சுரல் அந்த ரீசோர்ஸஸ், அதுக்கு தேவைப்படுற ரீசோர்ஸஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு அண்ட் இட் இஸ் லிமிட்டிங். அதே மாதிரி தான் வந்து இட் ரிசல்டட் இன் என்ன சொல்றது, ஒரு ஸ்பீஷிஸ் கோயிங் எக்ஸ்டென்ட் இன் தி எண்ட், ஒன் இஸ் லூசிங் இன் தி எண்ட். ஓகே. ஸோ அதனால வந்து இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் மூலமா என்ன ப்ரூவ் பண்றாருன்னா, ரீசோர்ஸஸ் ஆர் லிமிட்டிங் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு. அண்ட் when two species are complete competitors, are two complete competitors, then they cannot coexist together. They cannot coexist அப்படின்னு சொல்றாரு. ஓகே. இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட். இது ஒரு ஹைபோதசிஸ். இன்னொரு ஹைபோதசிஸ் என்னன்னா, ரீசோர்ஸ் பார்ட்டிஷனிங் அண்ட் கோஎக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஹைபோதசிஸ். இந்த ஹைபோதசிஸ்ல என்ன சொல்றாரு? there are examples in nature where closely competing species are indeed coexisting by developing many patterns. For example, different times for feeding, different foraging patterns. இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் அடாப்ட் பண்ணி இட் இஸ் ஏபிள் டு கோஎக்ஸிஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு. ஓகே. எப்படி ப்ரூவ் பண்ணாருன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசோர்ஸ் பார்ட்டிஷனிங்ல என்ன சொல்றாரு? ரெண்டு ஸ்பீஷீஸ் ஹேவிங் த சேம் ஃபுட் சோர்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் ப்ரொவைட் அண்ட் ஆல்சோ த ரீசோர்ஸ் வந்து இட் இஸ் சஃபிஷியன்ட்லி லார்ஜ். என்ன நடக்குது? தே ஆர் லைக்லி டு சர்வைவ் அண்ட் கிராஜுவலி த ரீசோர்ஸ் வில் பிகம் பார்ட்டிஷன்ட் பிட்வீன் த 2 ஸ்பீஷீஸ். ரீசோர்ஸ் வந்து அலோகேட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. 5 closely related species of warblers. 5 closely related species of warblers are living on the same tree, but they are avoiding competition. எப்படி? all 5 ஸ்பீஷீஸ்க்கும் வந்து ஃபுட் சோர்ஸ் எல்லாமே வந்து ஒன்னே சேம் தான், ரிக்வயர்மெண்ட்ஸ், ரீசோர்ஸஸ் எல்லாம் ஒன்னே ஒன்று தான். and they are living in the same tree, not even in the same area, in the same tree, but they are able to coexist. எப்படி? nobody is going extinct like how Gauss hypothesized, but nobody is going extinct. எப்படி? because of their behavioral differences and different foraging patterns. Okay. இதனால they are able to coexist அப்படின்னு இவர் ஒரு ஹைபோதசிஸ் சொல்றாரு. that is the
resource partitioning and coexistence அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகே, அடுத்து தேர்டா வந்து ஒரு காம்படிட்டிவ் ரிலீஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. காம்படிட்டிவ் ரிலீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 2 ஸ்பீஷீஸ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஜியோகிராபிக்கல் ஏரியால கம்பீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாக்குள்ள தே ஆர் கம்பீட்டிங்னு வச்சுக்கோங்க. 2 க்ளோஸ்லி என்ன சொல்றது காம்படிட்டிவ் ஸ்பீஷீஸ் வந்து கம்பீட் பண்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, அண்ட் தேர் கம்பீட்டிங் இன் திஸ் 5 இந்த 5 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியா உள்ள தட் இஸ் தேர் ஏரியா வேர் தே கம்பீட். ஓகே, ஸோ என்ன சொல்றாருன்னா, இந்த 2 காம்படிட்டிவ் ஸ்பீஷீஸ் இருக்கு, அதுல ஒன்னை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த இன்னொரு ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குல்லையா, அது என்ன பண்ணும், அதோட டெரிட்டரியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும், எக்ஸ்பேண்ட் அதோட டெரிட்டரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். 7 கிலோமீட்டர் ஏரியா அதோட டெரிட்டரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும் ஸ்லோவா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து காம்படிட்டிவ் ரிலீஸ். காம்படிட்டிவ் ரிலீஸ்னா என்னது, காம்படிட்டரை வந்து நம்ம எடுக்கிறதுனால என்ன ஆகுது, அதர் ஆர்கனிசமோட அதோட காம்படிட்டரோட டெரிட்டரி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதோட டிஸ்ட்ரிபியூஷனல் ரேஞ்ச் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அடுத்த டைப் ஆஃப் இன்டராக்ஷன் இஸ் பாரசிட்டிசம். அகெயின் சேம் அஸ் ப்ரெடேஷன், அதே டைப் ஆஃப் இன்டராக்ஷன் தான் இருக்கு. வேர் ஒன் ஸ்பீஷீஸ் இஸ் கெய்னிங், தி அதர் ஸ்பீஷீஸ் இஸ் லூசிங். ஓகே, ஸோ கோ எவல்யூஷன் அப்படின்னு 2 இருக்கு. இப்போ வந்து ஒரு பாரசைட் வந்து அது ஒரு பாரசைட்டுக்கும் ஹோஸ்ட்டுக்கும் போட்டி. ஒரு பாரசைட் வந்து ஹோஸ்ட்டுக்குள்ள என்ன சொல்றது, ஹோஸ்ட்டுக்குள்ள ஆக்கியூபை பண்றதுக்கு அது சில மெக்கானிசம் வந்து டெவலப் பண்ணும், சில மியூட்டேஷன்ஸ் அண்டர்கோ பண்ணும், சில மாடிஃபிகேஷன்ஸ் அண்டர்கோ பண்ணும். இந்த ஹோஸ்ட் வந்து இந்த பாரசைட்டுக்கு அகெயின்ஸ்டா வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமும் அதுக்கு வந்து ஒரு எவல்யூஷன் அண்டர்கோ பண்ணும். ஹோஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அது சில மாடிஃபிகேஷன்ஸ் அண்டர்கோ பண்ணும். ஸோ போத் பாரசைட் அண்ட் ஹோஸ்ட் ஆர் கோ எவால்விங் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் அடிக்கும் போது அதுக்கு வந்து ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இட் ஸ்டார்டட் எவால்விங் அண்ட் அதோட சர்ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸை மாற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வேக்சினேஷன் ஓன்ட் ஒர்க் எனிமோர். வேக்சினேஷன் என்னது, இட் இஸ் ரெகக்னைசிங் பர்டிகுலர் ஆன்டிஜென்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். இது வந்து அதோட சர்ஃபேஸ் கிளைகோப்ரோட்டீன்ஸை மாற்றி ஆன்டிஜனே மாற்றிடுது. ஆன்டிஜனே மாறிடுச்சுன்னா இட் கேனாட் ரெகக்னைஸ் இட் இல்லையா, அப்போ அந்த வேக்சினேஷன் வேஸ்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி the host and the parasite are co-evolving. Okay. So இதுக்கு வந்து சில examples of the special adaptations by the parasite can be usually loss of unnecessary sense organs, presence of adhesive organs or suckers to stick to surfaces, and then loss of digestive system, high reproductive capacity. Okay, இப்போ நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை பார்த்தோம் இல்லையா, ஜீனோகெமியில் கிராஸ் பாலினேஷனில் வந்து யூ நீட் டு ப்ரிப்பேர் அ லாட் ஆஃப் பாலன் கிரெயின்ஸ், லாட் ஆஃப் கெமிட்ஸ் வில் கோ வேஸ்ட், யூ நீட் டு ப்ரொடியூஸ் லாட்னு படித்தோம் இல்லையா. ஏன் அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து நம்ம ஹை ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி தேவை. ஓகே, அப்போ தான் தே ஹாவ் அ சான்ஸ் டு சர்வைவ் இன் த நியூ ஹோஸ்ட். ஓகே, அதே மாதிரி parasitesனாலே animals or insects அப்படி கிடையாது. There are parasitic plants also. For example, Rafflesia. Okay, so Rafflesia, Loranthus viscum. So these Cuscuta, these plants are parasitic plants. Why are we calling them as parasitic plants? Because they're living on other flowering plants and deriving nutrition from them. Okay, they are deriving nutrition from other plants. They are not synthesizing their own food. So that is why we call them as parasitic plants. Especially Cuscuta, a parasitic plant, அதுட்ட வந்து என்ன chlorophyll கிடையாது Cuscuta. So it cannot synthesize its own food. Through the course of evolution, it has lost the chlorophyll. Okay, so it has to depend on other flowering plants for its nutritional needs. Okay. So endoparasites are more. Endoparasites என்ன, நம்ம வந்து இப்போ மலேரியா டிசீஸை படிக்கும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 லைஃப் சைக்கிள் இருக்கு, 2 ஹோஸ்ட் இருக்கு இல்லையா. So it has to develop extreme specializations to live in both the host bodies. First வந்து mosquito host bodyக்குள்ள it is the gamete formation, fertilization எல்லாம் நடக்குது, அப்புறம் sporozoites formation நடக்குது,
அப்புறம் ஹியூமன்ஸ்குள்ள ஒரு லைஃப் சைக்கிள் போகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தே ஹேவ் டு டெவலப் ஸ்பெஷலைசேஷன்ஸ், எக்ஸ்ட்ரீம் ஸ்பெஷலைசேஷன் டு லிவ், டு பி ஏபிள் டு லிவ் இன் தி இன்சைட் தி பாடி ஆஃப் தி அதர் ஆர்கனிசம்ஸ். எண்டோபாரசைட்க்கும் எக்டோபாரசைட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் தெரியல. இன்சைட் த பாடி ஆஃப் த ஹோஸ்ட், அவுட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. இப்போ கஸ்கியூட்டாலாம் இஸ் லிவிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி ஆஃப் அதர் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இல்லையா? ஸோ த எக்டோ. ஸோ இந்த இடத்துல வந்து இட் இஸ் எண்டோ. எண்டோனா இட் இஸ் லிவிங் இன்சைட் த பாடி. ஓகே, ஸோ அது இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன்சைட் த பாடி ஆஃப் another organism, you need to specialize a lot. You need to undergo a lot of modifications இல்லையா? ஓகே, அடுத்து வந்து ப்ரூட் parasitism in plants. ப்ரூட் parasitismனா என்னது? ஒரு parasite அதோட எக்ஸை வந்து ஒரு பேர்டோட நெஸ்ட்ல வந்து லே பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் இட் ஹேஸ் டு அண்டர்கோ? இட் ஹேஸ் டு such that the egg it is giving out should resemble the structure and appearance of the other its host's eggs. அப்பதான் வந்து அந்த ஹோஸ்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாது, ஹோஸ்ட் மதர் பேர்ட் வந்து அது ரியலைஸ் பண்ணாது, and it will incubate that egg as well. Okay, so that is known as brood parasitism. அடுத்து லாஸ்ட்லி வந்து நம்ம மியூச்சுவலிசம் பத்தி பார்க்க போறோம். மியூச்சுவலிசம்ல as the name suggests ரெண்டுமே வந்து இஸ் கெய்னிங் அவுட் ஆஃப் திஸ் இன்ட்ராக்ஷன். ஓகே, ரெண்டு ஸ்பீஷீஸ் இருக்கு, ரெண்டுமே தட் கெய்னிங் அவுட் ஆஃப் திஸ் இன்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம் மைக்ரோப்ஸில் இல்லையா? மைக்ரோரைசா, cyanobacteria and roots of higher plants, இல்லை anything fungus and roots of higher plants. So in the relationshipல there is a symbiotic relationship, there is give and take இல்லையா? there is a give and take relationship. இப்போ நம்ம பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் இஸ் கிவ் அண்ட் டேக். நம்ம வந்து ஏதோ ஒரு டாக்ஸி புக் பண்ணுறோம், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல அந்த தட் பர்சன் இஸ் ஹெல்பிங் அஸ் அவுட். அந்த இடத்துல ஹவ் ஆர் வி ஹெல்பிங் ஹிம் அவுட்? வி ஆர் கிவிங் மணி. ஸோ மியூச்சுவலி வி ஆர் பீயிங் பெனிஃபிட்டட், போத் ஆர் பீயிங் பெனிஃபிட்டட் இல்லையா? ஸோ தட் இஸ் நோன் ஆஸ் அ மியூச்சுவலிசம் ஆர் மியூச்சுவலி பீயிங் பெனிஃபிட்டட், கிவ் அண்ட் டேக். கிவ் அண்ட் டேக் மாதிரி. ஸோ இந்த டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வந்து ரெண்டு ஸ்பீஷீஸும் ஷுட் பி இன் க்ளோஸ் ஃபிசிக்கல் அசோசியேஷன். ரெண்டுமே ஷுட் பி இன் க்ளோஸ் ஃபிசிக்கல் அசோசியேஷன். அப்போ தான் வந்து இந்த டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ மைக்ரோரைசால பார்த்தீங்கன்னா ஃபங்கை அண்ட் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ்க்கு நடுவில் இந்த டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு. மைக்ரோரைசால வந்து என்ன ஆகுது? த ஃபங்கை இஸ் ஹெல்பிங் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் த எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ், நைட்ரோஜன், இதெல்லாம் ஃப்ரம் த சாயில். ஓகே, பிளான்ஸ் இன் ரிட்டர்ன் என்ன பண்ணுது? இட் இஸ் ப்ரொவைடிங் ஃபங்கை வித் கார்போஹைட்ரேட்ஸ், எனர்ஜி yielding carbohydrates, energy, food. Okay, so அந்த மாதிரி. So mycorrhiza is also found in 80% of the higher plants. Okay, அதே மாதிரி பாக்டீரியா present in the gut of gut microbial activity அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அங்கே வந்து ஹெல்த்தி கட் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கணும், இட் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன வந்து, இப்போ பாக்டீரியா இந்த கட் ஆஃப் சம் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ், what do they help in? They help in animals பார்த்தீங்கன்னா they help in cellulose digestion. Okay, humansly it plays a very important role. Okay, gut microbial activity, you should have a good gut health அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இதையும் இன்க்ளூட் பண்ணுது. எசென்ஷியல் மைக்ரோப்ஸ் இருக்கு நம்ம கட்லையும். ஓகே, those are needed, those are not parasites, they are mutually being benefited. Okay, so those are also needed. So mycorrhiza, gut bacteria, good gut bacteria அப்படின்னு ஒன்று இருக்கு, good gut bacteria. So all these things are mutualism வந்து depict பண்ணுது. ஓகே, that type of interaction depict பண்ணுது. இன்னொன்று லிச்சன்ஸ்ல வந்து ஃபங்கஸ் அண்ட் ஆல்கே ஆர் சைனோபாக்டீரியாக்கு இடையில இருக்கிற மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பு. இன்னொன்று வந்து பிளான்ட் அனிமல் ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ பாலினேட்டர்ஸ் வந்து இப்போ இன்செக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது? இன்செக்ட்ஸுக்கு வந்து பிளான்ஸ் என்ன கொடுக்குது? நெக்டார் கொடுக்குது, ஃபுட்டு கொடுக்குது. அதே நேரத்தில் இன்செக்ட்ஸ் வந்து இன் ரிட்டர்ன் என்ன கொடுக்குது? இட் இஸ் பாலினேட்டிங் த pollen grains of the flowers. Okay, so there is a mutualistic relationship over there. Okay, அந்த மாதிரி பாலினேஷன்ல ஹெல்ப் ஆகுது. அதே மாதிரி the petals of certain flowers will resemble the female of the bee. Okay, female of the bee in size, color and markings. So the insect will be drawn, attracted towards the petals. Okay, so அந்த மாதிரி. ஸோ அந்த டேர்மை தான் வந்து சூடோ காப்புலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேர் த மேல் பி இஸ் அட்ராக்டட் டு வாட் இட் பர்சீவ்ஸ் அஸ் அ ஃபீமேல். ஓகே, பிகாஸ் த பெட்டல் இஸ் ரிசம்பிளிங் இன் ஷேப், சைஸ் அண்ட் மார்க்கிங்ஸ். ஸோ இட் இஸ்
it is attracted to the petals. Pseudocopulates ன்னு சொல்லுவாங்க, and it pseudocopulates with the flower. ஸோ சூடோகாப்புலேஷன் நடக்கும்போது என்ன ஆகுது, பாலன் கிரெயின்ஸ் எடுத்துக்குது, அப்புறம் திருப்பி இன்னொரு ஃப்ளவருக்கு போகும்போது இட் கெட்ஸ் பாலினேட். இந்த சாப்டரில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ரொம்ப ஈஸி சாப்டர், 1 to 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சாப்டரில் எதுவும் டவுட் இருக்கா ஆன்லைனில்? அண்ட் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி டிசீஸை பற்றி கேட்டிருந்தீங்களே, ஸோ அங்கே வந்து என்ன ஆகுனா டிஎம்டி ஜீன் ஒன்று இருக்குது. ஸோ என்ன ஆகுனா அந்த ஜீனில் வந்து ஒரு மியூட்டேஷன் நடக்கும்போது டிஸ்ட்ராஃபின் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் மஸ்குலார் ஹெல்த். ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து இந்த டிசீஸ்னால, இந்த டிஸ்ட்ராஃபினால என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு மியூட்டேஷன்னால அந்த ஜீனோட, அந்த டிஎம்டி ஜீனோட மியூட்டேஷன்னால என்ன ஆகுதுன்னா, இந்த டிஸ்ட்ராஃபின் ப்ரோட்டீன் வந்து சிந்தசைஸ் ஆகாது. இதனால என்ன ஆகும்னா, உங்களோட மசில் ஃபைபர்ஸ்ல வந்து டீஜெனரேஷன் நடக்கும். ஓகே, டீஜெனரேஷன்னா உங்களோட மசில் ஃபைபர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஃபிப்ரில்ஸ், மயோஃபிப்ரில்ஸ். ஸோ என்ன ஆகும்னா, த மயோஃபிப்ரில்ஸ் வில் லூஸ் இட்ஸ் ஸ்ட்ரென்த். ஸோ ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணி the muscles will become very weak. ஓகே, ஸோ அரௌண்ட் 3 to 5 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னா, ரொம்ப வீக்கான மசில்ஸ், குட் மஸ்குலர் growth இருக்காது. ஸோ they'll mostly have to use a wheelchair. They can't even walk properly. Okay? Because the muscles are very weak and they are degenerated. They're not well developed. So they have to be in a wheelchair for most of their life, and lifespan வந்து it can go in their 20s or 30s, not more than that. Okay, so that is the condition of DMD. Okay, and it is an X-linked recessive. So yeah, it is an X-linked recessive. So it will occur mostly in males. Females they'll mostly act as carriers. X-linked recessive DMD disease. எனி டிசார்டர் எடுத்துக்கிட்டு ஜெனட்டிக் டிசார்டர்ஸை பற்றி பேசுகிறேன். எனி இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பர்டிகுலர் ஜீனில் வந்து மியூட்டேஷன் நடக்கும். அந்த ஜீன் would have been responsible for the translation of some particular protein. அந்த ப்ரோட்டீனுக்கு வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஜீனில் மியூட்டேஷன் நடக்கும்போது அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸில் ப்ராப்ளம் நடக்கும். அதனால என்னாவும் அந்த கேரக்டரில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து இருக்கும். த ஜீன், த ப்ரோட்டீன் அண்ட் த character, the symptom. அதான் அன்னைக்கே எக்ஸ்பிளைன் பிரேக்கிங், கிராசிங் ஓவரப்போ பிரேக்கிங் அண்ட் ரீஜாயினிங் நடக்கிறப்போ ஜீன் இஸ் பீங் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். அதனால லிங்கேஜ் இஸ் பீங் broken பை த கிராசிங் ஓவர். லிங்கேஜ் எப்போ நடக்கும், ரெண்டு ஜீனும் தேர் க்ளோஸ்லி லொகேட்டட், லிங்கேஜ் நடக்கும். கிராசிங் ஓவர் அப்போ என்ன ஆகுது, தி ஜீன் இஸ் கோயிங் டு தி அதர் குரோமோசோம்னா என்ன ஆகுது, தி லிங்கேஜ் இஸ் பிரேக்கிங். ஏன் லிங்கேஜ் வந்து பிரேக் ஆகுது, ரெண்டும் க்ளோஸ்லி லொகேட்டட் இருந்துச்சு. கிராசிங் ஓவர்னால தே ஆர் பீங் செப்பரேட்டட். செப்பரேட் ஆயிருச்சுன்னா என்ன ஆகும், லிங்கேஜ் இஸ் broken. ஒரு 5-10 மினிட்ஸில் ஆரம்பிப்போம் எவல்யூஷன்.
ஃப்ளோரா அண்ட் ஃபானா அப்படின்னு நீங்க அடிக்கடி கேள்விப்படுவீங்கல்ல. ஸோ ஃப்ளோரானா என்ன? ஃபானானா என்ன? அனிமல்ஸ்ன்னு கிடையாது. எவ்ரிதிங். இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ், all the amphibians, reptiles, all these things, echinoderms, all these things come under fauna. Okay. பேசிக்கலி யூகேரியாட்ஸ் எல்லாம் வந்து இந்த பக்கம் வரும். ப்ரோகேரியாட்ஸ் எல்லாம் வந்து ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளோராக்குள்ள வரும்.
ஓகே, எவல்யூஷன் பார்ப்போமா டக்குன்னு? ரிவிஷன் அப்போ எவல்யூஷன் பண்ணோம்ல? ஓகே, எவல்யூஷன்ல நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல யூ கேன் எக்ஸ்பெக்ட் anywhere between 2 to 3 questions. Pragati, good morning sir, good morning. Thanks for your effort. ஓகே, எவல்யூஷன்ல வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் anywhere between 2 to 3 questions. ஓகே, நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் இதில் வந்து சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஹோமோலாகஸ் அண்ட் ஆனலாகஸ் ஆர்கன்ஸோட டிஃப்ரென்ஸ், அதோட மீனிங் என்ன சொல்ல வராங்க, அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் அண்ட் ஆனலாகஸ் ஆர்கன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் தியரிஸ் ஆஃப் எவல்யூஷனில் வந்து டார்வின்ஸ் தியரிஸோட கான்செப்ட் என்னது, பிரான்ச்சிங் டீசென்ட், அடாப்டிவ் ரேடியேஷன், ஸோ இந்த அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் ஆப்வியஸ்லி, இந்த விஷயங்கள்லாம் வந்து நேச்சுரல் செலெக்ஷன், இந்த விஷயங்கள்லாம் வந்து யூ ஷுட் பி தரோ வித் வாட் தீஸ் டேர்ம்ஸ் மீன். அண்ட் முக்கியமாக வந்து கேலபாகோஸ் ஐலண்டில் வந்து பின்ச்சஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா என்ன கன்க்ளூட் பண்ணாரு, ஸோ தட் அண்ட் ஆல் அதிலலாம் வந்து கிளியராக இருக்கணும். ரொம்ப முக்கியம் ஹார்டி வீன்பர்க் பிரின்சிபல்ல இருந்து வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் விச் ஆர் அஃபெக்டிங் ஹார்டி வீன்பர்க்ஸ் பிரின்சிபல். அங்கே வந்து சில டேர்ம், சில கான்செப்ட்ஸ் இருக்கு, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ், தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஹார்டி வீன்பர்க் பிரின்சிபல். ஓகே, அடுத்து வந்து எவிடன்சஸ்ல வந்து முக்கியமாக பேலியன்டாலஜி ரீஜன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு ஒரு ரீஜன் வந்து அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து த தியரிஸ் ஆஃப் ஒரிஜின் ஆஃப் லைஃப்ல வந்து மேனோட எவல்யூஷன்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மேன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ராமபத்தகஸ்ல ஆரம்பிச்சு மாடர்ன் மேன் வரைக்கும். ஸோ அது வந்து தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அங்கே வந்து ஒரு கேட்டகரிக்கு இடையில இருக்கிற ஃபீச்சர்ஸ், எஸ்பெஷலி யோர் கிரேனியல் கெப்பாசிட்டி அண்ட் சம் டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர், ஃபயர் கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்லை என்ன சொல்றது, தேவோட ஸ்டார்டட் யூசிங் ஷெல்டர் ஆர் ஃபயர் ஆர் நியாண்டர்தால் ரீஜனில் கண்டுபிடிச்சா நியாண்டர்தால் மேன், இந்த மாதிரி டிஸ்டிங்விஷிங் கேரக்டர்ஸ் இருக்கும் ஒரு டைப் கடையில். தோஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் டிஃப்ரெண்ட் எராஸ், கடைசி உங்கள் மெட்டீரியலில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் டிஃப்ரெண்ட் எராஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 million to 100 million இயர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் எரா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் ஜோனில் வாட் வாஸ் தேர், வாட் வாஸ் டாமினேட்டிங், வாட் வாஸ் வாக்கிங் ஆன் எர்த், ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு வாட்டி பார்த்து வச்சு. ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜின் ஆஃப் லைஃப்ல வந்து ஒப்பாரின் அண்ட் ஹால்டேன் தியரி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நிறைய தியரி வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்பெஷல் கிரியேஷனில் எல்லா ஆர்கனிசம்ஸும் ஆஸ் சச் தே ஆர் கிரியேட்டட் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க.
எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல், அதாவது என்ன சொல்கிறது, வேற ஒரு ஏலியன் ஸ்பீஷீஸ் வந்து ஒரு ஸ்பெர்ம் ஆர் ஒரு பான்ஸ்பெர்மியா ஒரு கால் ஸ்போர்ஸை வந்து விதைச்சிட்டு போனாங்க, அது மூலியமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் தியரி. ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் தியரி என்னது, லைஃப்லெஸ் மேட்டர்ல இருந்து லைஃப் உருவாகுது, அப்பயோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. அதை வந்து லூயிஸ் பாஸ்டர் வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணி அவர் வந்து தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ் கொடுத்தார். அவர் என்ன பயோஜெனிசிஸ்ல என்ன சொல்றாங்க, லைஃப் இஸ் கம்மிங் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் அப்படின்னு. தட் இஸ் த தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ்னு லூயிஸ் பாஸ்டர் சொன்னாரு. ஆனா he could not explain where did the first life form come from. அதை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் தியரி ஆர் நேச்சுரலிஸ்டிக் ஆர் ஒப்பேரன் ஹால்டேன் தியரின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் என்ன ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்ல இருந்து வருது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி உருவாச்சு, லைஃப் எப்படி உருவாச்சு அப்படின்னா, இட் அரைஸ் ஃப்ரம் நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் என்னது, அதுக்கும் முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ். ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் என்னது, உங்களோட H2O, கேஸஸ் ஆர் மீத்தேன், அமோனியா, ஆல் தீஸ் ஆர் யுவர் என்ன சொல்ற ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து பிகாஸ் ஆஃப் சம் when energy source was provided, these organic molecules came together, formed bonds and formed the macromolecules like your proteins, your first அதுக்கு முன்னாடி அமினோ ஆசிட்ஸ், சுகர்ஸ் and so இந்த மாதிரி they started forming these precursor molecules first. Okay, after forming bonds with each other they form these precursor molecules அப்படின்னு சொன்னாங்க. இந்த precursor molecules again energy available in the surrounding, for example electric discharge, sunlight, இந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி these precursor molecules formed macromolecules, protein, fats, carbohydrates. and இந்த என்ன சொல்றது, இந்த மேக்ரோ மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணுச்சு, தே டுகெதர் ஃபார்ம் சிம்பிள் மெட்டபாலிக் லைஃப் ஷோயிங் சிம்பிள் மெட்டபாலிசம். ஸோ அப்படிதான் வந்து லைஃப் உருவாச்சு அப்படின்னு ஒப்பேரன் ஹால்டேன் தியரி சொல்லுது. ஓகே, ஒப்பேரன் அண்ட் ஹால்டேன் வந்து சொன்னாங்க. ஓகே, எனர்ஜி சோர்ஸ் இங்க என்ன யூஸ் பண்ணாங்க, யூவி ரேடியேஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் ஃப்ரம் லைட்னிங்ஸ், ரேடியோ ஆக்டிவ் டேக்கே. ஸோ இந்த மாதிரி எனர்ஜி, நேச்சுரல் எனர்ஜி சோர்சஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, they synthesized precursor molecules from organic molecules. Precursor molecules வந்து they further formed bonds to form macromolecules which further formed a simple metabolic system. இந்த தியரியை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு மில்லர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. மில்லர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் கண்டக்டட் பை ஹரோல்ட் சி யூரே அண்ட் ஸ்டான்லி எல் மில்லர். ஸோ இவங்க வந்து என்ன, they tried to replicate the atmosphere which was there during that period according to ஒப்பேரன் ஹால்டேன் தியரி. ஒப்பேரன் ஹால்டேன் தியரியில வந்து சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி எனர்ஜி சோர்ஸ் இருந்துச்சு, இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரிகர்சர் மாலிக்யூல்ஸ் வந்து மேக்ரோ மாலிக்யூல் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணாங்க, அதே என்வாயன்மெண்ட்டை வந்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணாங்க மில்லர். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்பார்க் சேம்பர் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்பார்க் சேம்பர்ல வந்து டூ எலக்ட்ரோட்ஸ் இருந்துச்சு. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பாஸ் பண்ணாங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எதுக்கு, ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ அதுக்குள்ள வந்து யோர் மிக்சர் ஆஃப் ஆல் யோர் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ், வாட்டர், மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன் கேஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆஃப்டர் சர்டன் அமௌண்ட் ஆஃப் டேஸ் தே ஃபவுண்ட் தட் தே ஸ்டார்டட் ஃபார்மிங் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் பெப்டைட் செயின்ஸ். ஓகே, தே ஸ்டார்ட் யூட்டிலைசிங் த எனர்ஜி ஃப்ரம் த எலக்ட்ரிக்கல் discharge and they started forming organic molecule, the macromolecules. Okay, அதுக்கப்புறம் கடைசியா they started forming complex proteins and polysaccharides. So இந்த proteins and polysaccharides are formed வந்து ஷேக் பண்ணும்போது they form something called coacervates. Okay, இந்த coacervates வந்து they exhibited simple forms of metabolism. அதாவது first sign of life. Metabolism is usually considered as a symbol of life இல்லையா, simple forms of metabolism வந்து காட்டுச்சு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, since they did not have lipid membranes, so and they could not reproduction is also essential இல்லையா, so அது ஒரு விஷயம். but therefore they failed to fulfill the requirement as a candidate. Okay, for being possible precursors of life. ஏன், because reproduction category வந்து
அது மீட் பண்ணல, although it showed simple forms of metabolism. Okay, so in the simple forms of life வந்து எப்படி they என்ன பண்ணுது, it originated from anaerobic conditions. Simple forms of life was anaerobic. Okay, oxygen consume பண்ணல, it was anaerobic. So அதோட எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்டை வந்து it met its energy requirements through fermentation of organic molecules. Okay, so the first forms of life was anaerobic. They consumed, they met their energy requirement by fermentation of organic molecules. Okay, so and the theory was என்ன சொல்றது, very widely accepted. Okay, compared to the other theories, this theory is still widely accepted. Okay, so first life forms வந்து anaerobic இருந்துச்சு, and after a point of time photosynthesis emerged. Okay, so photosynthesis emerged ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, it was a turning point because oxygen started being produced. Photosynthesis emerged ஆனதுக்கு அப்புறம் oxygen started being produced. Okay, அதுக்கப்புறம் due to evolutionary forces some of them became aerobic, some organisms became aerobic organisms. Okay, coacervates னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? When you mix all the polysaccharides and macromolecules together, it formed something called coacervates, which exhibited simple form of metabolism. Okay, but it could not reproduce. It did not have a lipid membrane and it could not reproduce. அதோட எனர்ஜி ரிக்வயர்மெண்ட் எப்படி ரீச் ஆச்சு, சிம்பிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம்னு பார்த்தோம். அதோட எனர்ஜி ரிக்வயர்மெண்ட் எந்த ப்ராசஸ் மூலியமா மீட் பண்ணுது, ஃபெர்மெண்டேஷன் மூலியமா மீட் பண்ணுது. ஓகே, அடுத்தது வந்து எவல்யூஷனோட எவிடன்சஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் வந்து பேலியன்டாலஜி. பேலியன்டாலஜினா என்னது, ஸ்டடிங் ஆஃப் ஃபாசில்ஸ். ஓகே, ஃபாசில்ஸ் ஆர் டெட் ரிமைன்ஸ் ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் ஆர்கனிசம்ஸை வந்து ஸ்டடி பண்ணுறது தான் வந்து பேலியன்டாலஜி. ஸோ இதில் வந்து சில இம்பார்ட்டண்ட்டான சில கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டேட்டிங், டிரான்சிஷனல் ஃபாசில்ஸ். கார்பன் டேட்டிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ எவ்ரி ஆர்கனிசம், எவ்ரி ஃபாசில்லையுமே வந்து once it has become fossilized, it will start a process something known as decay of the radioactive carbon. Okay, so on the radioactive carbon present in the material வந்து once it has passed away, it will start decaying. Okay, so the rate of decay வந்து நம்ம மெஷர் பண்ணி we can find an estimate of how old that particular fossil is. Okay, எப்ப அந்த ஆர்கானிசம் இறந்துச்சு அப்படின்ற ஒரு எஸ்டிமேட் நமக்கு கிடைக்கும் by finding out the rate of the carbon decay present in the fossil. அதான் வந்து கார்பன் டேட்டிங். அதுக்கப்புறம் வந்து டிரான்சிஷனல் ஃபாசில்ஸ். ஸோ டிரான்சிஷனல் ஃபாசில்ஸ் are also known as missing links. Okay, missing linksனா என்னது, இப்போ ரெப்டைல்ஸ் இருந்து ஏவ்ஸ் ஓட டிரான்சிஷன் நடந்துச்சு அப்படின்னு தெரியும். இதுக்கான ப்ரூஃப் யாரு, டிரான்சிஷனல் ஃபாசில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்டைல்ஸ்க்கும் ஏவ்ஸுக்கும் வந்து டிரான்சிஷனல் ஃபாசில் என்னது, ஆர்கியோப்டெரிக்ஸ், because it showed characteristics of both aves and reptiles. So that is serving as evidence for transition from reptiles to aves, transitional fluid. So that Archaeopteryx is acting like a missing link between aves and reptiles because it is showing characters of both. Yeah, those are known as transitional fossils. அடுத்து வந்து very important, homologous and analogous organs. Okay, so homologous organs la eppadi irukum, origin is same but they are performing different functions. Okay, for example வந்து நீங்க இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆர் தி எம்ப்ரியானிக் ஒரிஜின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆனா the function it performs is changes. So for example நம்மளோட 4 limbs எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 4 limbsல வந்து எப்படி இருக்கு, ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஹியூமன்ஸ்ல மட்டும், இந்த 4 limbsோட ஸ்ட்ரக்சர் வந்து காப்பிள்ஸ்ல முடியும். ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த 4 limbோட ஸ்ட்ரக்சர் வந்து மேல்ஸ்லயும் சரி, பேட்லயும் சரி, சீத்தாலையும் சரி, எல்லாத்துலயும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் 4 limbோட ஸ்ட்ரக்சர். ஆனா the function it performs is different in different organisms. For example, சீத்தால it is used for running. நம்ம வந்து கையை யூஸ் பண்ணி நடக்க மாட்டோம் இல்லையா, we are not using our hands for running.
அதே மாதிரி bats வந்து it is used for flying. Okay. For man வந்து it is used for grasping and many other things. For whales வந்து for swimming, flying, running, for grasping. So the function is different, although the four-limb structure is similar. Okay. This is known as homologous organs. Okay. Where the basic structure and the embryonic origin is same, ana the function it performs is different. Okay. Yeah. Due to its needs, due to its environment, and due to its needs, அது வந்து என்ன ஆகுது, it adapts to perform different functions to meet different needs. இதுக்கு பேர் தான் வந்து divergent evolution அப்படின்னு சொல்லுவாங்க. Divergent evolutionல என்ன ஆகுது, ஒரு காமன் ancestral formல இருந்து multiple things are diverging. That is known as divergent evolution. Okay? So we all have a common ancestor, a common என்ன சொல்றது, embryonic origin, basic structure. It is all coming from a common ancestor. ஆனா we've divergent evolution மூலியமா we've adapted to suit different needs. Okay? So this is known as homologous organs. Okay? இதுக்கு examples வந்து clean படிச்சு வச்சுக்கோங்க. For example, thorn of bougainvillea and tendril of cucurbita are homologous organs. Four limbs of, இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி, four limbs of man, bats, whales, cheetahs, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. அடுத்தது வந்து அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதே மாதிரி கோகோபீட்டா அண்ட் போகன்வில்லான்னு நம்ம பார்த்தோம். தார்ன் அண்ட் டென்ட்ரில் ஹாவ் அ பேசிக் சேம் எம்ப்ரியானிக் ஒரிஜின். ஆனால் ஏன் டைவர்ஜென்ட் எவல்யூஷன் மூலியமா தே ஆர் அடாப்டட் டு சூட் டிஃப்ரெண்ட் நீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தார்ன்ஸ் இன் போகன்வில்லா இஸ் ஃபார் வாட் பர்பஸ்? ஃபார் ப்ரொடெக்ஷன். இதே டென்ட்ரில்ஸ் ஆஃப் குக்குபிட்டா இஸ் ஃபார் கிளைம்பிங். Cucurbita is a parasitic plant in படிச்சோம் இல்லையா? So it has to undergo these modifications to survive. Yeah. அடுத்து வந்து analogous organs. Analogous organsல வந்து the embryonic origin or the basic structure is different, but they are all performing the same function. But they are performing all the same function. So for example, பாத்தீங்கன்னா the wings of butterfly and the wings of a bird, they are performing the same function, but they are not alike at all. But as a structure பாத்தீங்கன்னா it is totally different, but they are performing the same function. So that is analogous organs. Okay. Sir, have you worked as a bio teacher? No, I have not worked as a bio teacher. Okay. So analogous organs வந்து the embryonic origin or the basic structure is different, but they are performing the same function. Okay, that is known as analogous organs. For example, wings of your butterfly and birds. So இங்க வந்து what type of evolution? Convergent evolution. Converging at a point. வேற வேற embryonic வேற வேற ancestors எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கு. ஆனா we are converging at a point. Where are we meeting? In the function where we are performing at that particular function. Okay, that is known as convergent evolution. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பிளான்ட்ஸ்லையும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பொட்டேட்டோ. ஸோ ரூட் மாடிஃபிகேஷன், ஸ்டெம் மாடிஃபிகேஷன், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் ஸ்டெம். ஆனால் த ஃபங்க்ஷன் வேர் இட் பெர்ஃபார்ம்ஸ் இஸ் சேம். ஓகே, ஸ்டோரேஜ் ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து எவிடன்சஸ்ல வந்து genetics and natural evidence from genetics or natural selection. So natural selectionல வந்து நம்ம வந்து ஒரு இந்த industrial era, before pre and post industrial era, அந்த அந்த இடத்துல pre and post industrial era நடுவுல ஒரு பர்டிகுலர் சேஞ்ச் நடந்துச்சு in the population of white winged moths and black winged moths. ஒரு சேஞ்ச் in their population நடந்துச்சு. அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அது ஸ்டடி பண்ணும்போது நேச்சுரல் செலெக்ஷன் கம்ஸ் இன்டு பிளே. ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எரால என்னாச்சு? ஒயிட் விங்டு மாத்ஸ் வார் மோர் இன் நம்பர் கம்பேர்ட் டு டார்க் விங் மாத்ஸ். ஓகே, பிஸ்டன் பிட்டுலேரியா, ஒயிட் விங் மாத்ஸ் பிஸ்டன் பிட்டுலேரியா, பிளாக் விங்ட வந்து பிஸ்டன் கார்பனேரியா அப்படின்னு. ஓகே, போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் எரா என்னாச்சுன்னா, த ஒயிட் விங் மாத் பிகேம் லெஸர் இன் நம்பர், பிளாக் விங் மாத் பிகேம் லார்ஜர் இன் நம்பர். ஏன்னா பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன்
white colored lichen were covering the trees. So the white winged moth camouflaged perfectly, and the black winged moth was standing out. So the predators will easily pick off the black winged moth. So black winged moths oda number kammiyachu. Okay, before industrialization. After industrialization, tree trunks became dark due to the industrial smoke and smooth. So bark ரொம்ப டார்க் ஆயிருச்சுன்னா ஒயிட் விங் மாத் will now stand out more இல்லையா? ஸோ ப்ரெடேட்டர்ஸ் என்ன ஆகும், ஒயிட் விங் மாத்தை இன்னும் ஜாஸ்தி எஃபிஷியன்சியோட பிக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த பிளாக் விங் மாத்தோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இந்த நேச்சுரல் செலெக்ஷனை ஒரு எவிடன்ஸாக யூஸ் பண்ணி proving the science of evolution. அடுத்து வந்து ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ். ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ்னால ட்ரிகர் ஆகிற எவல்யூஷன். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால த பாக்டீரியா ஆர் பிகமிங் தே ஆர் அடாப்டிங் அண்ட் தே ஆர் பிகமிங் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட். நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ஜீனோம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு வெக்டர் எடுக்கும் போது ஸ்டடிங், ஓகே இந்த வெக்டரில் வந்து இந்த ரீஜன் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குது, இந்த ரீஜன் வந்து வேற ஒரு கேனமைசின் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கேருந்து வருது? பை எவல்யூஷன். நம்ம வந்து அந்த பாக்டீரியாவை வி ஆர் சப்ஜெக்டிங் தட் பாக்டீரியா டு தட் பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக். அதை வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் சப்ஜெக்ட் பண்ணும்போது அது என்ன பண்ணுது? இட் இஸ் எவால்விங் and it is becoming resistant to that particular antibiotic. இல்லையா? இட் இஸ் டெவலப்பிங் தட் ரெசிஸ்டன்ஸ். அதோட ஜீன்ல வந்து ஒரு செக்மெண்ட் வந்து இதுக்குன்னு வந்து டெவலப் ஆகுது இல்லையா? ஸோ ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ்னால வர்ற எவல்யூஷன். ஸோ எவிடன்சஸ் ஆஃப் தட் வந்து நம்ம யூஸ் பண்ற ட்ரக்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் எவிடன்ஸ். ஓகே, ஹெர்பிசைட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றோம். பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணும்போது பெஸ்ட்ஸ் ஆர் அடாப்டிங் டு த பெஸ்டிசைட், தேர் அண்டர்கோயிங் எவல்யூஷன். ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்றோம், த பாக்டீரியா இஸ் எவால்விங், so we are triggering evolution. Yeah, so evolution evidences due to evolution due to anthropogenic activity. Okay, அடுத்தது வந்து பயோஜியோகிராஃபி. பயோஜியோகிராஃபினா என்னது? ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்பீஷீஸை வந்து நம்ம ஸ்டடி பண்றோம். ஓகே, ஸ்பீஷீஸ் வந்து அதோட லொகேஷனை மாற்றும் போது based on the new environmental needs it is developing certain characters. ஓகே, இப்போ கேலபாகோஸ் ஐலண்டோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து படிக்க போகிறோம். ஸோ டார்வின் வந்து கேலபாகோஸ் ஐலண்டில் வந்து அந்த கேலபாகோஸ் ஐலண்டில் இருக்கிற பின்ச்சஸை வந்து ஸ்டடி பண்ணும்போது என்ன அப்சர்வ் பண்ணாருன்னா, தேவர் 22 டிஃப்ரெண்ட் ஐலண்ட்ஸ். ஓகே, அண்ட் எல்லா ஐலண்ட்ஸ்லேயும் வந்து த டைப் ஆஃப் பின்ச்சஸ் வேர் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் பின்ச்சஸ். ஸோ ஒரு பின்ச் வந்து தே ஹேட் ஆல்டர்ட் பீக்ஸ். ஸோ த டைப் ஆஃப் பீக் வாஸ், ஒரு இடத்துல வந்து இட் வாஸ் பாயிண்டட், இன்னொரு இடத்துல இட் வாஸ் வெரி சொல்றது கர்வ் டு பிக் ஆன் நட்ஸ், ஹெர்பிவோரஸ். இன்னொரு இடத்துல இட் வாஸ் வெரி பாயிண்டட் டு பிக் ஆன் ஆல் தி இன்செக்ட்ஸ் ஃப்ரம் த ட்ரீஸ். ஸோ த பீக் மாடிஃபிகேஷன் வாஸ் டிஃப்ரெண்ட் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். ஸோ இவர் என்ன ஹைபோதசைஸ் பண்ணார்னா, தீஸ் ஆல் ஹேட் அ காமன் ஆன்செஸ்டர். ஆல் தீஸ் பின்ச்சஸ் ஹேட் அ காமன் ஆன்செஸ்டர் அண்ட் தே வர் லிவிங் இன் ஒன் பர்டிகுலர் ஐலண்ட். Eventually என்னாச்சு, they migrated to different islands and to suit the needs of the new environment they started evolving and developed different beaks based on the requirement. Okay, so that is known as adaptive radiation. So adaptive radiation வந்து என்ன ஆகுது, ஒரு காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து என்ன ஆகுது, due to different environmental needs they are rapidly evolving to meet that particular need. Okay, they are evolving to meet that particular environmental need. Okay, அது வந்து adaptive radiation. So the process of evolution of different species in a given geographical area starting from a point, ஒரு பாயிண்ட்ல இருந்து starting from a point and radiating to other geographies is known as adaptive radiation. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மார்சுபியல் ரேடியேஷன் ஒன்று இருக்கு. மார்சுபியல் ரேடியேஷன்னா your kangaroo, ஆஸ்திரேலியால நீங்க பார்க்குற most of the marsupials வந்து are originating from a common ancestor, and once they started migrating to different geographies in that particular continent they developed into new species அப்படின்னு சொல்றாங்க. For example, your marsupial mole, kangaroo, marsupial rat, tiger cat, Tasmanian wolf, இதெல்லாம் all these marsupials originated from a common ancestor அப்படின்னு சொல்றாங்க. Okay, so these two are examples of evidences from biogeography. These are also examples for adaptive radiation. Okay, adaptive radiation என்ன, அதோட examples என்ன. Okay, should be clear with that. Okay, இப்போ நம்ம வந்து theories of evolution பத்தி பார்க்க போறோம். So starting from Lamarckism.
Lamarck's theory of evolution எப்படி இருந்துச்சு? Theory of inheritance of acquired characters or the theory of use and disuse of organ. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன். இவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஆர்கனிசம் வந்து அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து டெவலப் பண்ணுது அண்ட் தீஸ் கேரக்டர்ஸ் ஆர் பீங் பாஸ் டவுன் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னார். பேசிக்கலி இவர் வந்து என்ன சொன்னார்னா, நியூ ஆர்கன்ஸ் ஆர் டெவலப் டு சூட் நியூ நீட்ஸ் அப்படின்னு சொல்றார். ஓகே, அண்ட் இஃப் அ பர்டிகுலர் ஆர்கன் இஸ் நாட் நீடட், டிஸ்யூஸ், அப்போ என்ன ஆகுது, இட் வில் டீஜெனரேட் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தீஸ் மாடிஃபிகேஷன்ஸ் வில் பி இன்ஹெரிட்டட் பை தி ஆஃப்ஸ்பிரிங்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம்னா, ஹியூமன்ஸ் பார்த்தோம்னா, நம்ம வந்து இனிஷியலி வி ஹேட் டெய்ல்ஸ், அப்புறமா கிராஜுவலி டியூ டு டிஸ்யூஸ் வி லாஸ்ட் தோஸ் டெய்ல்ஸ். நவ் இப்போ வெறும் அது டெய்ல் போனா இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி அவர் வந்து இந்த எக்ஸாம்பிள், இவரோட இந்த கான்செப்ட் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாருன்னா, ஜிராஃபோட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணார். ஸோ என்ன சொன்னார்னா, ஜிராஃப் வந்து ஃபர்ஸ்ட் இட் ஹேட் ஷார்ட் நெக்ஸ், பட் இட் ஹேட் டு கன்சியூம் லீவ்ஸ் பிரசன்ட் ஆன் டாலர் பிரான்ச்சஸ். ஸோ அதோட நெக்கை வந்து அது ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸ்னால இட் டெவலப்ட் அ லாங்கர் நெக் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சு அவரோட தியரி வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் இந்த தியரியில வந்து கிரிட்டிசிசம்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. இவர் என்ன சொன்னாரு, ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் வந்து ஒரு நியூ ஆர்கனை வந்து டெவலப் பண்ணுச்சோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஆர்கன் லூஸ் பண்ணுச்சுனாலும் என்ன ஆகும், தட் கேரக்டர் வில் பி டைரக்ட்லி இன்ஹெரிட்டட் பை த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னார். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மவுஸ் எடுத்துக்கிட்டு அதோட டெய்லை கட் பண்ணாங்க. டெய்லை கட் பண்ணி அடுத்த ஜெனரேஷன் பார்த்தாங்க வெதர் இட் இஸ் இன்ஹெரிட்டிங் தட் டீஜெனரேஷன். அடுத்த ஜெனரேஷன்ல பார்த்தா டெய்ல் வந்து அது நார்மலா டெவலப் ஆச்சு. அப்பயும் வந்து டெய்லை கட் பண்ணாங்க. ஸோ மல்டிபிள் ஜெனரேஷன் 22 ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து டெய்லை கட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஈவன் ஆஃப்டர் ஆல் தட் 23rd ஜெனரேஷன் டெய்ல் ஸ்டில் டெவலப்ட். பேசிக்கலி இது என்ன ப்ரூவ் பண்ணுது, டெய்லை வந்து டிஸ்யூஸ்னால ஒரு ஆர்கன் லூஸ் பண்றதுனால தட் இஸ் நாட் பீங் இன்ஹெரிட்டட் இன் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நம்மளுக்கு தெரியும் ஜெனட்டிக் கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்ற அதில் தான் ஒரு ஜீன்ல தான் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கு. டெய்ல் வரணுமா, கால் எப்படி வரணும், கை எப்படி வரணும், எப்படி டெவலப் ஆகணும், இந்த இன்ஃபர்மேஷன் தான் ஜெனட்டிக் ஒரு டிஎன்ஏல தான் இருக்கு. ஓகே, விச் இஸ் பிரசன்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி செல். தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தீஸ் ட்ரெய்ட்ஸ். இப்போ ஒரு காலையோ கையோ வெட்டுறதுனால, இப்போ ஒரு மனுஷனோட கையை வெட்டுனதுக்கு அப்புறமா வந்து அவன் வந்து காப்பிலேட் பண்ணாலும் அவனோட பிள்ளைக்கு நார்மலாக தான் இருக்க போகுது. இப்போ மென்டல் ரீட்டார்டேஷன் இருக்கிற சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க நார்மலாக தான் இருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல் இன் த ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, இட் இஸ் நாட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி தே ப்ரூவ். இப்போ இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னார்னா, அவர் ஒரு பாயிண்ட் என்ன சொன்னார், நியூ நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நியூ ஆர்கன்ஸ் ஆர் டெவலப்ட் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப நீங்க ஸ்னேக்ஸை பார்த்தீங்கன்னா, ஸ்னேக்ஸ்ல வந்து they don't have any limbs, although they require limbs for locomotion. They don't have any limbs. So யூஸுக்கு நியூ ஆர்கன்ஸ் ஆர் நாட் டெவலப்பிங் ஹியர். அதே மாதிரி வந்து கேவ் அனிமல்ஸ்ல பார்த்தீங்கன்னா they don't have eyes. They do require eyes, but they don't have eyes. So யூஸுக்கு ஏற்ற மாதிரி நியூ ஆர்கன்ஸ் ஆர் நாட் டெவலப்பிங். இன்னொரு இடத்துல வந்து கிவி இஸ் நாட் ஏபிள் டு ஃப்ளை. Although it is a bird, it is not able to fly. அதோட ஃப்ளைட்னஸ்னஸ் இட் இஸ் நீடட், இட் ஹேஸ் டு ஃப்ளை. ஃப்ளைட் இஸ் அ நீட் ஃபார் இட், பட் இட் இஸ் நாட் டெவலப்பிங் நியூ ஆர்கன்ஸ் டு பி ஏபிள் டு ஃப்ளை, இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து தான் வந்து தீஸ் ஆர் நோன் அஸ் கிரிட்டிசிசம்ஸ் ஆஃப் லமார்க்கிசம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தே டிஸ்அப்ரூவ்ட் த லமார்க்ஸ் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, அடுத்து வந்து டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் வந்துச்சு. டார்வின் என்ன ஃபோக்கஸ் பண்ணார்னா, ஃபர்ஸ்ட் வந்து காம்படிஷன் இஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ். ஓகே, காம்படிஷன் இஸ் எக்ஸிஸ்டிங். ஏன், நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் வெரி லிமிட்டட். ஓகே, நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட். இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் அ பாப்புலேஷன் வில் வேரி எக்ஸ்டென்சிவ்லி இன் தர் கேரக்டர்ஸ். ஸோ இந்த வேரியேஷன் இஸ் ஹெரிட்டபிள் அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ இதெல்லாம் அவர் பண்ண அப்சர்வேஷன்ஸ். இதனால வந்து அவர் என்ன இன்ஃபர் பண்ணார்னா, there is always a struggle for existence among individuals. Okay, especially when they are closely competing. Okay, so இந்த இடத்துல வந்து struggle for existence இருக்கு. இந்த struggle for existenceல
favorable characters are likely to give more offspring. Basically, survival of the fittest. ஒரு particular environmentல whatever is the suitable character, ஒரு aquatic environmentல suitable character என்னது, the ability to be able to swim. Okay, so அந்த மாதிரி the suitable character இருக்கிற organisms will leave more progeny, more offspring. Suitable character will leave more offspring அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கான்செப்டை வந்து கொண்டு வந்தாரு. ஸோ கடைசியாக வந்து இந்த டார்வின்ஸ் தியரியில வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணாரு, வாட் இஸ் த கீ கான்செப்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரான்ச்சிங் டீசென்ட். அப்படின்னா என்னது, காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து மல்டிபிள் ஸ்பீஷீஸ் ஆர் எவால்விங். ஓகே, இன்னொன்று வந்து நேச்சுரல் செலெக்ஷன். அந்த எவல்யூஷன், அந்த பிரான்ச்சிங் டீசென்ட் எப்படி நடக்குது, பை நேச்சுரல் செலெக்ஷன், by based on favorable characters. Okay, so reproductive fitness na enna, or particular environment la endha particular species has the characters most suited for that environment that will survive and it will produce more offsprings. That is known as reproductive fitness. So இது வந்து டார்வின்ஸ் தியரி. மியூட்டேஷன் தியரின்னு இன்னொன்று வந்து ஹியூகோ டி வ்ரீஸ் சொன்னார். இவர் என்ன சொன்னார்னா, மியூட்டேஷன்ஸ் ஆர் ரேண்டம். ஓகே, யோர் எவல்யூஷன் இஸ் ரேண்டம். ஏன், evolution is happening due to mutations, and mutations are very random, they are directionless. Okay, random நடக்கும், mutation வந்து ரொம்ப random நடக்கும், and they are directionless அப்படின்னு சொல்றாரு. whereas டார்வின் என்ன சொன்னாரு, variations are very small and they are directional, and it takes and it happens, evolution happens across multiple generations, it takes a lot of time and it is directional. ஓகே, அப்படின்னு இவர் சொன்னார் டார்வின். ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஹியூகோ, இவர் மியூட்டேஷன் தியரியில மியூட்டேஷன் வந்து ரொம்ப ரேண்டமா நடக்கும், ரொம்ப டைரக்ஷன்லெஸ்ஸா நடக்கும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த நீடை சூட் பண்றதுனால இது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரேண்டமா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ சால்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தார். சால்டேஷன் அப்படின்னா என்ன, சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன். ஓகே, சிங்கிள் ஸ்டெப்ல வந்து லார்ஜ் மியூட்டேஷனால புதுசா ஒரு கேரக்டராவோ இல்ல ஒரு கேரக்டர் லூஸ் பண்றதோ வந்து திடீர்னு நடக்கும். வேற டார்வின் என்ன சொன்னார், மல்டிபிள் ஜெனரேஷன்ஸ்ல எவல்யூஷன் நடக்கும். இவர் வந்து சிங்கிள் ஸ்டெப்ல வந்து நடக்குது, சால்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். ஓகே, ஓகே, அடுத்து ஸோ இப்போ டிஃபரன்சஸ் பிட்வீன் டார்வின்ஸ் அண்ட் டி வ்ரீஸ் மியூட்டேஷன் தியரி ரெண்டுக்கு நடுவில் டிஃபரன்சஸ் வந்து கிளியரா படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஹார்டி வீன்பர்க்ஸ் பிரின்சிபலுக்கு வர போறோம். ஹார்டி வீன்பர்க்ஸ் பிரின்சிபல் வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா, த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த allele frequency in a population. ஸோ ஜெனட்டிக் ஈக்குலிபிரியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாரு. இந்த இடத்துல ஜெனட்டிக் ஈக்குலிபிரியம்னா என்னன்னு சொன்னார்னா, த டோட்டல் ஜீன்ஸ் அண்ட் தேர் alleles in a population remains constant அப்படின்னு சொல்றாரு. ஸோ த டோட்டல் ஜீன்ஸ் அண்ட் allele frequency, இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலி வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளேயே வந்து கல்யாணம் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணி, திருப்பி அவங்க வந்து கல்யாணம் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, the relative gene pool of that family and the frequency and the allele frequency of the genes inside that family will remain more or less the same, it will be 1 அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து ஹார்டி வீன்பர்க்ஸ் பிரின்சிபல். ஓகே, ஸோ the genetic equilibrium, genetic equilibrium என்னது, the sum total of all the allelic frequencies is 1. ஒரு பர்டிகுலர் ஜீனுக்கு வந்து 2 allele இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, 2 allele இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். So at the allele frequency, the frequency of appearance of one particular, for example, ஒரு ஃபேமிலியில வந்து நிறைய பேர் வந்து கருப்பா இருக்காங்க, சில பேர் வந்து வெள்ளையா இருக்காங்க. So the allele frequency, so let's take P as black or dark skin tone and Q as light skin tone. So அந்த பர்டிகுலர் ஃபேமிலிக்குள்ள the gene வந்து ஏன்னு வச்சுப்போம். the gene is A, அதோட alleles வந்து என்னது, P and Q. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, Q வந்து ஜாஸ்தியா இருக்கு, சாரி P வந்து ஜாஸ்தியா இருக்கு, டார்க் ஸ்கின் டோன் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ the relative frequency of P வந்து ஜாஸ்தியா இருக்கு, Q வந்து கம்மியா இருக்கு. So the relative frequencies of both the alleles will relatively remain constant, provided they are marrying inside their own family. Okay, so the genetic equilibrium or the sum total of all the allelic frequency will remain 1. Okay, P வந்து ஜாஸ்தியா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 0.9 இருக்கு, Q வந்து கம்மியா இருக்கு, 0.1 தான் இருக்கு, but the sum total of both the alleles will be 1.
that is known as genetic equilibrium. இதுதான் வந்து ஹார்டி-வீன்பர்க்ஸ் பிரின்சிபல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் ஜீன் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஜீன். இது வந்து 2 அலீல்ஸ். ஸோ இதோட 2 அலீல் இருக்கு, கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் ஏ. கேபிட்டல் ஏ ஓட ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம பீன்னு எடுத்துப்போம். ஸ்மால் ஏ ஓட ஃப்ரீக்வன்சி வந்து கியூன்னு எடுத்துப்போம். ஓகே, P and Q. P is the frequency of this particular allele. Q is the frequency of this particular allele. Okay. So இப்போ நம்ம இந்த frequencies வந்து நம்ம பார்த்தோம்னா it will be equal to 1. The relative frequency or the sum total of all the allelic frequencies will be 1. Okay. இந்த ஸ்கொயர் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கா? இந்த P plus Q ஸ்கொயர் எதுக்கு அப்படின்றது கன்ஃபியூசிங். நீங்க ஸ்கொயர் இங்கிட்டு போட்டு √1 என்ன ஆகும்? So sum of both the allelic frequencies is 1. This is known as genetic equilibrium. So the relative gene pool is same. இது ஹார்டி-வீன்பர்க்ஸ் பிரின்சிபல். இப்போ எவல்யூஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, when something is departing from the Hardy-Weinberg's equilibrium, that is when evolution is happening. So departure from the Hardy-Weinberg's equilibrium, P plus Q whole square is equal to 1. அதுல இருந்து when you are departure from the Hardy-Weinberg's equilibrium is when evolution is happening. ஒரே ஃபேமிலிக்குள்ள இல்லாம திடீர்னு புதுசா ஒருத்தனை ஃபேமிலிக்குள்ள கொண்டு வரோம், வேற ஒருத்தனை கல்யாணம் பண்றோம். அப்ப என்ன ஆகுது? அந்த ஜீன் பூல்குள்ள புதுசா ஒரு ஜீன் வந்து என்டர் ஆகுது, ஒரு அலீல் வந்து என்டர் ஆகுது, புதுசா ஒரு அலீல் வந்து என்டர் ஆகுது. அந்த இடத்துல வந்து the frequencies will change. Yeah. So the sum total will not remain 1. So departure from the Hardy-Weinberg's equilibrium will result in evolution. Okay. So disturbance in the genetic equilibrium, அப்பனா என்னது? Change of frequency of alleles in a population would result in evolution. Yeah. So the disturbance in the genetic equilibrium will result in evolution. Okay. So இந்த disturbance வந்து நிறைய ஃபேக்டர்ஸ்னால கிரியேட் ஆகும். அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஜீன் மைக்ரேஷன். ஜீன் மைக்ரேஷன்ல என்ன ஆகுது? நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி the migration of a particular population from one place to the other population. இப்போ ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து வேற ஒரு பாப்புலேஷனுக்கு புதுசா டிராவல் ஆகுறாங்க. டிராவல் ஆகி அவங்களோட ஜீன் பூலோட இந்த ஜீன் வந்து மிக்ஸ் ஆகுது. அப்படின்னா என்ன நடக்கும்? எவல்யூஷன் நடக்கும், ஜீன் மைக்ரேஷன். திருப்பி அவங்க வந்து அந்த பாப்புலேஷன்ல இருந்து இன்னொரு பாப்புலேஷனுக்கு மைக்ரேட் ஆகும். ஸோ ஜீன் பூல் வந்து வைட் ஆகும் இல்லையா? அடுத்து வந்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்ல என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் தான் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஒரு பாப்புலேஷன் வந்து டாமினேட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் ஐலண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருந்தாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் அங்கே டாமினேட் பண்ணாங்க. அவங்களோட ஜீன் பூல் தான் வந்து டாமினேட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? யூரோப்பியன்ஸ் போய் அங்கே செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க, யூரோப் அண்ட் ஆப்பிரிக்கால இருந்து. அப்ப என்ன ஆகுது? ஜீன் பூல் வந்து இன்னும் பெருசாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா Native Americans are a minority. அவங்களோட gene pool is minority there. So those are known as the founder. Okay, this is known as the founder effect. Okay. So the original drifted population becomes the founders, and this effect is known as the founder effect. Okay. இதுக்கு பேர் தான் gene drift. இன்னொன்று வந்து ஜெனட்டிக் பாட்டில் நெக் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ டியூ டு சம் நேச்சுரல் கெலாமிட்டி ஒரு பாப்புலேஷனோட நம்பர் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. 100%ல இருந்து இட் ஹஸ் கம் டவுன் டு 12% டியூ டு சம் நேச்சுரல் கெலாமிட்டி. அப்படின்னா தேர் இஸ் அ டிராஸ்டிக் லாஸ் இன் த ஜீன் பூல். திஸ் இஸ் நோன் as genetic bottleneck effect. Okay. So bottlenecks will happen as a result of epidemics, diseases, widespread diseases,
earthquakes, volcanic eruption, natural calamities. Okay. அடுத்து வந்து recombination. So recombination between two genes will result in evolution happening. Okay. அடுத்து mutations. Mutations can also create not rapid mutations, slow mutations accumulating over multiple generations. Okay. That may create evolution. அடுத்து வந்து natural selection. ஸோ இங்கே வந்து 3 டைப்பாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் என்வாயன்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் என்வாயன்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரை வந்து ஃபேவர் பண்ணும். அக்வாட்டிக் என்வாயன்மெண்ட்டில் ஸ்விம்மிங் கேரக்டர், ஸ்விம்மிங்ன்றது ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து ஃபேவர் பண்ணும். அந்த கேரக்டர் இருக்கிற ஆர்கனிசம்ஸ் எல்லாம் வந்து சர்வைவ் பண்ண ஜாஸ்தி சான்சஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த கேரக்டர்னா இந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஃபேவர் பண்ணுது அந்த பர்டிகுலர் ஹேபிட்டாட் ஆர் என்வாயன்மெண்ட். ஓகே. ஸோ அந்த ஸ்பீஷீஸ் இருக்கிற அனிமல்ஸ், அந்த கேரக்டர் இருக்கிற ஸ்பீஷீஸ் வந்து will be favored in that particular environment. Okay, this is a stabilizing. So இதுல வந்து அந்த ஹேபிட்டாட்ல there is no change in the favorable character. அடுத்து டைரக்ஷனல்ல பாத்தீங்கன்னா the favorable character is changing, it is shifting to a new character. அந்த என்வாயன்மெண்ட்ல வந்து some major ரீமாடலிங் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த என்வாயன்மெண்ட்ல some ரீமாடலிங் நடந்திருக்கு. அந்த ரீமாடலிங்னால the favorable character to survive in the environment has changed, has shifted to a new character. That is direction. Disruptively என்ன ஆகுது? A particular environment which favors more than one character. நீங்க அந்த இடத்துல வந்து that is known as disruptive. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த கேரக்டர் இருந்தாலும் சர்வைவ் ஆகலாம், இந்த இன்னொரு கேரக்டர் இருந்தாலும் சர்வைவ் ஆகலாம். இட் இஸ் நாட் ஃபேவரிங் ஒன் பர்டிகுலர் கேரக்டர். தட் என்வாயன்மெண்ட் இஸ் ஃபேவரிங் மோர் தென் ஒன் கேரக்டர். ஸோ தட் இஸ் டிஸ்ரப்ட். ஓகே. ஓகே. ஸோ ஒரு சிங்கிள் பீக்ல இருந்து இட் கேன் கம் இன் டு திஸ் கீழே இட் கேன் ஷிஃப்ட் இன் டு தி அதர் பார்ட் ஆர் இட் கேன் ஃபேவர் மோர் தென் ஒன். ஓகே. அடுத்து வந்து அக்கவுண்ட் ஆஃப் எவல்யூஷன். ஸோ அக்கவுண்ட் ஆஃப் எவல்யூஷன் ஃபர்ஸ்ட் செல்லுலார் ஃபார்ம் வந்து 2000 மில்லியன் இயர்ஸ் அகோ உருவாச்சு. ஓ பை தி வே அதுக்கு முன்னாடி when did Big Bang happen and when did life start? So about universe is about 12 billion years old அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி யூனிவர்ஸ் originated about 15 billion years ago அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயம் நீங்க இங்க என்ன பார்க்கணும்னா 4.5 பில்லியன் இயர்ஸ் அகோ எர்த் வாஸ் ஃபார்ம்ட். 4.5 பில்லியன் இயர்ஸ் அகோ. ஸோ இந்த நம்பர்ஸையும் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 15 பில்லியன் இயர்ஸ் அகோ பிக் பேங் உருவாச்சு அண்ட் 4.5 பில்லியன் இயர்ஸ் அகோ இந்த பிளானட் வந்து உருவாச்சு. ஓகே, எர்த்ன்ற பிளானட். And life appeared about 500 million years after the formation of Earth. So 4.5 billion years முன்னாடினா 4 billion years அப்புறம் 4 billion years முன்னாடி என்ன நடந்துச்சு? லைஃப் உருவாச்சு. ஓகே, லைஃப் appeared. Okay. So about 2000 million years ago the first cellular forms of life appeared on Earth. Okay. அதுக்கப்புறம் 500 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வந்து 500 MYA முன்னாடி இன்வெர்டிபிரேட்ஸ் were formed. 350க்கு முன்னாடி ஜாலஸ் ஃபிஷ், 320க்கு முன்னாடி சீவீட் அண்ட் ஃபியூ பிளான்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து 200 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபிஷ் லைக் ரெப்டைல்ஸ் உருவாச்சு. And about 65 so around the 200 million years முன்னாடில இருந்து reptiles started so dinosaurs started walking on the earth. Okay, dinosaurs started walking on earth around 200 million years ago ல இருந்து 65 million years ago வரைக்கும். 65 million years ago வந்து பாத்தீங்கன்னா dinosaurs suddenly disappeared from the earth. Okay, 65 million years முன்னாடி dinosaurs suddenly disappeared from the earth. நம்மளுக்கு ரீசன் தெரியாது, பட் என்ன ஹைபோதசைஸ் பண்றாங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால they were wiped out of the face of the earth அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
அண்ட் இந்த ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இன்வெர்டிபிரேட்ஸ்ல இருந்து வெர்டிபிரேட்ஸ் உருவாச்சு, ஃபிஷஸ் உருவாச்சு, ஃபிஷஸ்ல இருந்து ஆம்பிபியன்ஸ், ஆம்பிபியன்ஸ்ல இருந்து ரெப்டைல்ஸ், ரெப்டைல்ஸ்ல இருந்து ஏவ்ஸ், ஏவ்ஸ்ல இருந்து மேமல்ஸ். ஓகே, இந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், மறந்துடக்கூடாது. அண்ட் இந்த ஒரு டிரான்சிஷனுக்கு நடுவுலையும் யூ ஹேவ் டிரான்சிஷனல் ஃபாசில்ஸ், கனெக்டிங் லிங்க்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெப்டைல்ஸ் டு ஏவ்ஸோட டிரான்சிஷனல் ஃபாசில் என்னன்னு படித்தோம், ஆர்கியோப்டெரிக்ஸ்னு படித்தோம் இல்லையா. ஸோ தட் இஸ் லைக் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் ஏவ்ஸ், டிரான்சிஷனல் ஃபாசில். அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷனுக்கு நடுவுலையும் வந்து ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து வந்து எவல்யூஷன் ஆஃப் மேன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், ட்ரையோபித்தகஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, ட்ரையோபித்தகஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். எந்த டைம் ஃப்ரேம்ல தே எக்ஸிஸ்டட் அண்ட் அதோட கேரக்டர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ரெண்டு விஷயத்த வந்து நீங்க தரவா படிக்கணும். ஓகே, ஸோ 15 million years ago ட்ரையோபித்தகஸ் எங்கே ஆரம்பிச்சது, 15 million years ago they were predominantly herbivores. ஓகே, அடுத்து வந்து ராமாபித்தகஸ். ராமாபித்தகஸ் வந்து அதோட டிஸ்டிங்விஷிங் கேரக்டர்ஸ் என்ன எப்படி இருந்துச்சு, they were hairy and they walked like apes. ஒரு மாதிரி பெண்ட் ஆகி குனிஞ்சு ஒரு மாதிரி நடப்பாங்களா ஏப்ஸ், என்ன சொல்றது, ஒரு மாதிரி கையை வச்சு நடப்பாங்களே, ஒரு கையை வச்சு நடக்கிறதுல இருந்து கொஞ்சம் நிமிர்ந்து நடக்கிற அந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருந்தாங்க ராமாபித்தகஸ். ஓகே, ஸோ கையை வந்து கீழே இருந்து ட்ரையோபித்தகஸ் வந்து கையை யூஸ் பண்ணாங்க, ராமாபித்தகஸ் வந்து கொஞ்சம் நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஏப் மென்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரலோபித்தகஸோட பிரெயின் சைஸ் எப்படி இருந்துச்சு, 500 cc. பிரெயின் சைஸ் வாஸ், cranial capacity was 500 cc. டைம் ஃப்ரேம் என்னது, 2 million years ago. Okay, 2 million years ago and cranial capacity was 500 cc. They were also known as homininians. Okay, fossils வந்து எங்க டிஸ்கவர் பண்ணாங்க, பேர்லயே இருக்கு, ஆஸ்ட்ரலோபித்தகஸ் பேர்லயே இருக்கு, ஆஸ்திரேலியா, சாரி ஆப்பிரிக்கன் கிராஸ்லேண்ட்ஸ், சாரி ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கன் கிராஸ்லேண்ட்ஸ். ஓகே, அடுத்தது வந்து ஹோமோ ஹாபிலஸ். ஹோமோ ஹாபிலஸோட பிரெயின் கெப்பாசிட்டி எப்படி இருந்துச்சு, 650 to 800 cc இருந்துச்சு. அண்ட் they were the first human like hominid. Okay, first human like hominid was யாரு, ஹோமோ ஹாபிலஸ். And still they did not consume any meat. Okay, meat was not being consumed. Homo erectusல தான் they started consuming meat and they knew the use of fire. Fire was discovered in the Homo erectus stage. இது என்ன டைம் ஃப்ரேம் முன்னாடி எக்ஸிஸ்ட் ஆச்சு, 1.5 million years ago. இங்க cranial capacity was around 900 cc. It has increased. அடுத்தது வந்து ட்ரூ மென், இன்க்ளூடிங் த லிவிங் மாடர்ன் மேன். ட்ரூ மென்ல வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் நியாண்டர்தால் மேன், ஹோமோ சாப்பியன்ஸ் நியாண்டர்தாலியன்சஸ். ஸோ நியாண்டர்தால் மேன் வந்து எந்த இடத்துல they discovered the fossils of Neanderthal man in the Neander Valley in Germany. Okay, Neander Valleyல வந்து இந்த ஃபாசில்ஸை கண்டுபிடிச்சாங்க, அதனால தான் they are termed as called as Neanderthal man. ஸோ இவங்களோட cranial capacity, brain size was 1400 cc. எந்த வருஷத்துல அப்படின்னு பார்த்தா 100,000 to 40,000 years ago, 1 lakh to 40,000 years ago they existed. அடுத்து Cro-Magnon man, 34,000 years ago, cranial capacity 1650 cc. During this period cave art was created. They started using rocks. Okay, so rocksல வந்து they started developing cave art during this period. அடுத்து வந்து living modern man, which is around 75,000 to 10,000 years ago, the modern Homo sapiens. So during this period agriculture வந்து ஸ்டார்ட் ஆச்சு. They started cultivating crops. Agriculture developed. Okay, so and வந்து கடைசியா வந்து ஒரு டேபிள் இருக்கு, தேர் வந்து சீனோசாயிக் எரா, அதாவது இப்போ 1 million to 100 million இயர்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து சீனோசாயிக் எரா. இந்த எராக்கு நடுவில் வந்து என்னென்ன இருந்துச்சு, ஃபானா எப்படி இருந்துச்சு, ஃப்ளோரா எப்படி இருந்துச்சு. ஃபானா எப்படி இருந்துச்சு, மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், ஹியூமன் எவல்யூஷனு, அப்புறம் ஏஜ் ஆஃப் மேமல்ஸ், இதெல்லாம் வந்து டெவலப் ஆச்சு சீனோசாயிக் எரால. அடுத்து வந்து மீசோசாயிக் எரா ஆர் த கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ், ரைஸ் ஆஃப் டைனோசார்ஸ் அரௌண்ட் 180 to 125 million years ago. ஓகே, ஃபானா அப்படி இருந்துச்சு, ஃப்ளோராவும் படிச்சு வச்சுக்கோங்க. பாலோசாயிக் எரால வந்து என்ன இருந்துச்சு, 510 to 205 million years ago. ஸோ இங்கே வந்து டாமினன்ஸ் ஆஃப் த இன்வெர்டிபிரேட்ஸ், ஏர்லி ஃபிஷஸ் அண்ட் ஏஜ் ஆஃப் த ஃபிஷஸ், இதெல்லாம் வந்து ஏர்லி ரெப்டைல்ஸ், ஃபிஷஸ், இதெல்லாம் மேமல் லைக் ரெப்டைல்ஸ், இதெல்லாம் வந்து பாலோசாயிக் எரால. அதுக்கும் முன்னாடி ப்ரீ கேம்பிரியன் ஆர் த 3000 million years ago முன்னாடி மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் ஆர் தி அப்பியரன்ஸ் ஆஃப்
யூகேரியாட்ஸ். அப்போ எல்லாமே வந்து சிங்கிள் செல்ல இருந்து மல்டி செல்லுக்கு எவால்வ் ஆயிட்டு இருந்துச்சு அந்த ஸ்டேஜ். ஓகே, அண்ட் பிளான்ஸ் வந்து யூஸ்வலி பிளாங்க்டன்ஸ் ஆர் ப்ரோகேரியாட்ஸ் வேர் தேர் டியூரிங் த ப்ரீகாம்பிரியம் எரா. ஸோ இந்த எராஸ் அண்ட் அந்த ஈச் எரால விச் ஆர்கனிசம் ஃபிளரிஷ்ட் இன் ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா, இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் ரொம்ப முக்கியம். அண்ட் த டைம் ஸ்கேல் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை படிச்சு வச்சுக்கோங்க. இந்த எராஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஹவ் பீன் ஆஸ்க்ட். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். எராஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவல்யூஷன் ஆஃப் மேன், ஒரு ஸ்டேஜ் எவல்யூஷன் ஆஃப் மேன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹோமோலாகஸ் அனலாகஸ் ஆர்கன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஹார்டி-வீன்பர்க் பிரின்சிபல்ஸ்ல வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹார்டி-வீன்பர்க் பிரின்சிபல், ஜீன் மைக்ரேஷன், ஜீன் ஜெனடிக் ட்ரிஃப்ட், பாட்டில் நெக் எஃபெக்ட், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நேச்சுரல் செலெக்ஷன், மியூட்டேஷன் தியரி, Lamarckism's theory, evidences la importantly homologous and analogous organs. All these things are very important. Okay, Oparin and Haldane theory is also important, and Miller's theory மூலியமா அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. Okay, so these are all the important parts. And evidence from natural selection la white winged moth and black winged moth oda example. Okay, that is also very important. Okay, so chapter la vera edhum doubts irukka? Chapter you can expect anywhere between 2 to 3 questions. Okay, chapter la edhum doubt irukka online la? Very easy chapter. இன்னைக்கு ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன் அண்ட் எவல்யூஷன் இல்லையா, ரெண்டுமே ரொம்ப ஈஸியான சாப்டர், ரொம்ப ஸ்கோரிங்கான சப்ஜெக்ட்ஸ். ஓகே, நோ டவுட்ஸா? ஓகே, ஒரு 5-10 மினிட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க சாப்டர். என்னது புரியல? இதுக்கு ஆப்பிரிக்கால மட்டுமா? ஏன் வந்து ஃபாசில்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி ஃபாசில்ஸ் ஆப்பிரிக்கால இருந்து கண்டுபிடிக்கும்? யார் சொன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஃபாசில்ஸ் வந்து ஆப்பிரிக்கால இருந்து எடுக்கிறோம்? ஏன் நியாண்டர்தால் மேனோட ஃபாசில்ஸ் வந்து நியாண்டர் வேலியில? வேற வேற ரீஜன்ஸ்ல இருந்து வேற வேற ஃபாசில்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. அண்ட் தே ஸ்டார்ட் டு இது எப்படின்னா, இந்த ஹோல் எவல்யூஷன் ப்ராசஸ் எப்படின்னா, வேற வேற இடத்துல இருந்து வேற வேற பசில்ஸ் கிடைக்கும். இந்த பசில்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னா, பேஸ்ட் ஆன் த அண்ட் கார்பன் டேட்டிங்கோ இல்லை நிறையா மெக்கானிசம் மூலியமா அந்த டிஃப்ரெண்ட் ஏரியாவில் கிடைச்ச டிஃப்ரெண்ட் ஃபாசில்ஸோட ஒரு எஸ்டிமேட் லைஃப்பை வந்து உருவாக்கலாம். ஹவு ஓல்டு இட் இஸ்.
அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சு ஓகே எந்த 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 டைம் ஜோன்ல வந்து தே எக்ஸிஸ்டட் அப்படின்ற ஒரு எஸ்டிமேட்டை கண்டுபிடிப்பாங்க ஃபார் எவ்ரி ஃபாசில் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ்ட் ஆன் த டைம் ஜோன் அதை வந்து ஆர்டரா அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து டிரைவபத்துக்கு சிரமபத்துக்கு இப்படி இப்படி நியாண்டத்தல் மேன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், ஹோமோ ஹாபிலஸ், இதெல்லாம் வந்து வேற வேற ஆர்டர்ல வந்து கண்டுபிடிப்பாங்க. வேற வேற ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து நியாண்டத்தல் வேலியில நியாண்டர் வேலியில வந்து நியாண்டத்தல் மேனோட ஃபாசில் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு இடத்துல வைப்பாங்க. அப்புறம் வந்து ராமாபெத்தகஸ் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதை வந்து மேலே வைப்பாங்க. டைம் அது கார்பன் டேட்டிங் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் மூலியமா டைம் ஜோன் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே இது வந்து இந்த வருஷத்துல இந்த வருஷம், ஸோ இது வந்து இங்க ஃபர்ஸ்ட் இருக்கணும், இது வந்து இந்த இடத்துல இருக்கணும். அப்புறம் ஒன்று கண்டுபிடிப்பாங்க, அதை இதுக்கு நடுவில் சொருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒரு ஃபாசில் வேற ஒரு ஆப்பிரிக்கால ஒரு ஃபாசில் கண்டுபிடிச்சு அதை கார்பன் டேட்டிங் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டைம் ஜோன் கிடைக்கும், ஒரு டைம் ஃப்ரேம். அது வந்து அந்த டைம் ஃப்ரேம் வந்து இந்த ஆர்டர்ல எங்க மேட்ச் ஆகுது, எதுக்கு நடுவில் மேட்ச் ஆகுது, இதுக்கு நடுவில் தே ஹாவ் எக்ஸிஸ்டட் அப்படின்னு வேற வேற இடத்துல மேட்ச் பண்ணி ஒரு நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான். ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல மட்டும் வந்து எல்லா ஃபாசிலும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. யூஸ்வலி வந்து ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி எங்க ஜாஸ்தியா இருக்கும்? as we move towards the equator. As we move towards the equator, species diversity is more. Moving towards the equator, அதாவது torrid zone சொல்றோம் இல்லையா, as we move towards the equator, species diversity is more. ஏன்? Because it favors speciation by providing favorable conditions. கரெக்டா? So naturally, Africa பார்த்தீங்கன்னா it's coming under the torrid region இல்லையா, naturally it will provide more space and time for evolution to happen. So naturally you will find more species diversity there. Naturally you will find better more fossil specimens there, yeah, because they have favored speciation. So வேற வேற சாப்டர்ஸை கனெக்ட் பண்ணி படிக்க பாருங்க. ஏன் இந்த இடத்துல அப்படி உங்களுக்கு தோணுது, ஏன் ஃபாசில்ஸ் வந்து ஜாஸ்தி இந்த இடத்துல டிஸ்கவர் ஆகுது? நேச்சுரலி பிகாஸ் ஸ்பீஷியேஷனுக்கு வந்து டைம் கொடுத்துருக்கு அந்த ரீஜன். ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைனா கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுடேஸ் டெஸ்ட். எல்லாரும் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.